கர்த்தருக்கு மகிமை. இந்த கால வேளையிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். வாஞ்சையோடு இருங்கள். தேவ வசனத்தை கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு முந்தின வசனம் 23ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. தேவன் ஆவியாயிருக்கிறார், உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தம்மை தொழுது கொள்கிறவர்கள், the Father is seeking such to worship Him. தமிழ் பைபிள் ரொம்ப அருமையா இருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிற நீங்கள் சிலாக்கியம் பெற்றவர்கள். இது உங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். இது எல்லாருக்கும் கிடைக்கல. ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் நம்மை அவருக்காக தெரிந்து கொண்டார். இன்று அவரை தொழுது கொள்ளும்படியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை இவ்வளவு நேரமும் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிற உங்களை தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயிடம் பேசினது என்று அறிவோம். இந்த சமாரியா ஸ்திரீயிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிற வேளையில் அப்படி பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆண்டவரை தொழுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். உண்மையாக ஆண்டவரை தொழுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் இயேசு அன்பு சொன்னது அப்படி. இன்று ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை அறிந்து கொள்வோம். How should I be? ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிற நான் எப்படி இருக்க வேண்டும்? இதை நீங்கள் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை தொழுது கொள்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஆண்டவர் நம்மிடத்தில் எப்படிப்பட்டவர்களா நாம் இருக்கணும்னு விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். எப்படி இருக்கலாம்? ஐ எம் சாரி, யூ ஆர் ராங். எப்படி இருக்கலாம் இல்ல, இப்படித்தான் இருக்கணும். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதான யூனிஃபார்ம்ல தான் வரணும். 9 மணிக்குள்ள கேட்ல உள்ள போயிடணும். டை கட்டி இருக்கணும், ஷூஸ் போட்டு இருக்கணும், ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி இருக்கணும். ஆமா, இங்க பிந்தி வந்தா ஃபைன் கட்டணும், பரிசு எழுதாட்டா ஃபைன் கட்டணும். அப்படி கெடுபிடிகள் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள கொள்கைகள் எல்லாம் இப்படிதாங்க. பரிசுத்தான்னு ஒரு காலேஜ் இருக்காம தஞ்சாவூர்ல, இன்ஜினியரிங் காலேஜா, அங்க ஒரு பையன் ஒரு நாள் ஒரு விழுந்து மரத்திலிருந்து விழுந்த தேங்காய் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தான். அவன் தேங்காயை திருடிட்டு கொண்டு போறான்னு நினைச்சு கல்லூரி நிர்வாகம் 500 ரூபா ஃபைன் போட்டுட்டான். அந்த காலேஜில் அப்படித்தான் இருக்கணும். அவன் எவனும் சொல்லக்கூடாது. அங்க வராண்டால பால்கனியில் எவனாவது போய் பார்த்து நின்னா 500 ரூபா ஃபைன். ஆமா, ஆகா விளையாடக்கூடாது. ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளைகிட்ட பேசினா 500 ரூபா ஃபைன். அங்க அப்படித்தான் இருக்கணும். பள்ளிக்கூடங்களில் கெடுபிடி நிறைய இருக்கு. ஆண்டவரை தொழுது கொள்கிற நாம் எப்படி இருக்கணும் உள்ளதை இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். சில காரியங்கள் எல்லாம் ஒரே நாளில் சொல்லித்தர முடியாது. சில காரியங்களை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். ஆண்டவர் என்கிட்ட சொல்லி தந்தார், உங்களுக்கு சொல்றதுக்கு சொல்லி தந்தார். அதை உங்களுக்கு இப்ப சொல்லித்தர போறேன். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எடுத்தவர்கள் அப்படியே பாருங்க, அப்படியே பார்த்து கொஞ்சம் படிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Accept my teaching, learn from me, I am gentle and humble in spirit. You will be able to get rest. How should I be?
Be humble in spirit. ஆண்டவர் சொல்கிறார், நான் சாந்தமாகவும், I am gentle and humble. ஆண்டவருடைய பிள்ளைகள் சாந்தமாகவும் மனத்தாழ்மையுமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க இயேசுநாதரை பின்பற்றுவீங்களா? நீங்க இவ்வளவு ரொம்ப பிரச்சனை பண்றீங்களே, நீ உங்கள்கிட்ட ஒரு சாந்த விடவே இல்லை, இவ்வளவு எடுத்துரிஞ்சு பேசுறீங்களே, ஆளை அடிக்க வாரீங்களே, கொஞ்சம் விட்டுருந்தா உங்களை அடிச்சே போயிருப்பீங்களே. நான் இப்படி நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லைங்க. Let us be gentle. People who worship the Lord, you gentleman, you be gentle. சாந்தமா இருக்கணும் தம்பி. எடுத்தறிகிறதெல்லாம் வந்து ஆண்டவரை பின்பற்றலுக்குரிய லட்சணம் அல்ல. பிதாவாகிய தேவனை தொழுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். You be gentle. Hallelujah. கொஞ்சம் சாந்தமா இருங்களா, கொஞ்சம் சாந்தமா பேசுங்களா. சாந்தமா இருப்பீங்களா? அப்போ மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார்கள். பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறவர்கள் கொஞ்சம் சாந்தமா பதில் சொல்லுங்களா, கொஞ்சம் சாந்தமா பேசுங்களா. மற்றவர்களிடத்திலே, உறவினிடத்திலே, பெற்றோரிடத்தில், உடன் பிறந்தவர்களிடத்தில், புருஷனிடத்தில் கொஞ்சம் சாந்தமா பேசுங்களா. அதுதானே நல்லது. பிதாவாகிய தேவன் அப்படி விரும்புகிறார். ஏன்னா who is your ரோல் மாடல்? உங்களுக்கு மாதிரி யாரு? உங்களுக்கு மாதிரி யாரு? துரியோதனனா? பஞ்சபாண்டவர்களா? அல்ல வேற சாமியா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். So let us be gentle. எனக்கு புரிஞ்சுக்கிடவே முடியல. இயேசுநாதரை தான் அவங்க தொழுதுகிடுறாங்களாம். தேவாரத்தின் மனைவி மரியம்மாள் பைப்பில் தண்ணி எடுக்க வந்த காலமெல்லாம் எனக்கு தெரிந்த மட்டும் டெய்லி ஒரு குடம் 2 குடம் உடைக்காம போனதில்லை. என்ன சாட்சி? ஆண்டவரை தொழுது கொள்கிற நாம் சாந்தமாக இருங்கம்மா. தம்பி, கொஞ்சம் சாந்தமா இருந்தாதான் நீ ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிறன் என்பதை மற்றவர்கள் அறிய முடியும். Most of you are not gentle. You are so rough and tough. You are there to quarrel with others. நீ சண்டை போட, சச்சரவு பண்ண, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற. Thereby the name of the Lord is blasphemed among the heathen. அது நிமித்த பிரஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. Let us be gentle. பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிற நீங்கள் கொஞ்சம் சாந்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறோம். The Lord God expects you to be gentle. Hallelujah. Can you be? Is it possible? முடியுமா? முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஒரு முரட்டு பயலா இருக்கிறேன், ஒரு முரட்டு சிறியா இருக்கிறேன், என்னால ஒண்ணுமே பொறுக்க முடியல, அடிக்கிறேன், தமர அடிக்கிறேன், எனக்கு கிருபையை தாரும், பலனை தாரும், எனக்கு உதவி செய்யும் கொஞ்சம் கேட்டுருங்க. ஆண்டவர் உங்களை மாற்றிடுவார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறவர்கள் சாந்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார், மனத்தாழ்மையா இருக்க வேண்டுமா? Let us be humble. இயேசு கிறிஸ்து தாழ்மையா இருந்திருக்கிறாருங்க. ஓய்வு நாளில் சூம்பின கையை உடையவனை குணமாக்கினாரு, அதை குற்றம் சாட்டுறாங்க. He was quiet. அதுக்காக அவங்கள மேல பாஞ்சிடல. பிசாசை துரத்துகிறாரு, உடனே அவங்க எல்லாம் சொல்றாருங்க, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர் சூபலை கொண்டு துரத்துகிறான். எப்போதுமே குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆண்டவரையே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்களிலே வாழ்ந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதபாரர்கள் மனத்தாழ்மையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் உடனே அடிக்கு போட்டு, இனிமேல் நான் அற்புதம் செய்ய மாட்டேன், யாருக்கும் ஜோம் பண்ண மாட்டேன், யாருக்கும் பேயும் துரத்த மாட்டேன், இனி எந்த நாளிலும் எந்த நன்மை யாருக்கும் செய்ய போறதில்லை, அப்படி ஆண்டவர் ஒரு முடிவுக்கு வந்துடல. மனத்தாழ்மையாகவே இருந்திருக்கிறார். மனத்தாழ்மை என்பதற்கு அநேக விளக்கங்கள் உண்டு. அதில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒன்றை உங்களுக்கு சொல்லித்தாரேன். அவர் அதோடு சேர்த்து சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஃப்ரம் மீ. மனத்தாழ்மை இருந்தா கற்றுக்கொள்ளணும்ல ஒரு நல்ல மனசு வந்துடும். எனக்கெல்லாம் தெரியும், நீங்க சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை, வேலை பாரு. யூ ஆர் ஃபில்ட் வித் ப்ரைட். உனக்கு தாழ்மை கிடையாது, உனக்கு ரொம்ப பெருமை இருக்குன்னு அர்த்தம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் இருக்கிறார். உனக்கு தெரியும் அந்த வசனம். உங்களுக்கு பல ஆண்டுகளாக தேவனுடைய செய்தி உங்களுக்கு சொல்லி வருகிறோம். உங்களுக்கு நிறைய சத்தியெல்லாம் தெரியும். காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள்.
இன்னும் நீங்க இப்பதான் ஆரம்ப பாடம் போல ஆஹா ஆ சொல்லிட்டு நடக்கக்கூடிய நிலைமையில போயிட்டு இருக்கிறீங்க. யூ ஆர் வெரி பேட், புவர் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப பரிதாபமான நிலைமை. கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை. எனக்கு இதெல்லாம் தெரியவில்லை. நான் பரிசுத்தவான்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு கற்றுக்கொள்ள முடியாத பணிவோடு தாழ்மையோடு நாங்கள் இருப்பது. ஐயா சொல்லுங்க, எங்களுக்கு தெரியவில்லை, இந்த காரியங்களை அறிய விரும்புகிறோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? ஆண்டவரையும் தெரியும், இயேசு கிறிஸ்துவை அறிவீர்கள், பிதாவையும் அறிவீர்கள், பரிசுத்தாவையும் பெற்றிருக்கிறீர்கள், பரலோகம் உங்களுக்கு தெரியும். அதை விட நரகத்தின் அனுபவமும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நரகத்துக்கு போறதுக்கு தான் ரெடியாகி கொண்டு வாழ்கிறீர்களோ என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கொஞ்சம் மனத்தாழ்மையா இருப்பீங்களா? அது உங்களுக்கு முடியுமா? எனக்கு நான் அதெல்லாம் ஒத்துறாதப்பா, அதெல்லாம் முடியாது. யாரால முடியும்? ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். லார்ட், ஐ வாண்ட் டு பி ஹம்பிள். ஒரு பரிசுத்தவானிடத்தில் கேட்டேன், ஐயா உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றிக்கு ரகசியம் என்ன, கொஞ்சம் சொல்லுங்களான்னு கேட்டா அவர் சொன்ன ஒரு பாயிண்ட், 1-2 சொன்னார். அதுல ஒன்று, I was so humble in all these years. இத்தனை ஆண்டுகளும் நான் மனத்தாழ்மையாய் வாழ்ந்து வந்தேன். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பெருமை எல்லாம் அவர்தான், அவருடைய நாமம்தான், அவருடைய சிலுவை தான். ஹல்லேலூயா. வேற என்ன சொல்லி நம்மள்கிட்ட இருக்கு? எல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய பொருள் தான் நம்மள்கிட்ட இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து, அவருடைய சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டலாம். நமக்கு பெருமைப்பட ஒண்ணுமே இல்லைங்க. ஐ ஹேவ் நத்திங். என்கிட்ட ஒண்ணும் இல்லை. உண்மையை நான் சொல்றேன். அவருடைய நாமம் நமக்கு சர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கத்துக்கிடக்கூடிய ஒரு சுபாவம், தாழ்மை இருந்தால் சொல்றதை கேட்கலாம். சொல்லுங்க, நான் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படி ஒரு சுபாவம் இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய பாரமான சுமையை நம்ம மேல சுமத்தல்ல. என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். நம்மால முடியாதது ஆண்டவர் திணிக்கல, நம்மால முடிஞ்சதுதான் சொல்றார். அதான் முடியாதுன்னு சொன்னா யூ ஆர் ரிபெல்லியஸ், நீ முரட்டாட்டம் பண்ணுகிறாய், ஏத்து இருக்கிறாய். யூ ஆர் அடமெண்ட், நீ ரொம்ப திமிருவனட்ட இருக்குன்னு அர்த்தம். லெட் அஸ் பி ஹம்பிள் பிஃபோர் காட். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் தாழ்மையா இருக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்லிட்டே இருக்கிறார். இதெல்லாம் நீங்க முன்னாலே பிரசங்கம் பண்ணியாச்சு. அப்படியா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் கத்துக்கிடணும். இன்னைக்கு என்ன சொல்றாரு, இன்னைக்கு என்ன பிரசவம் பண்றாரு, இன்னைக்கு என்ன குத்தம் கண்டுபிடிக்கலாம். இங்க குத்தம் கண்டுபிடிக்கிறது நான் மொட்டையும் அடிக்கல, வேற காவியும் போடல, வேற வேஷத்திலையும் வரல, டி ஷர்ட்டும் போடல, நான் சட்டையை ஒன்றும் உள்ளேயும் போடல, வெளியும் தூக்கல. நான் ஒழுங்கா பயபக்தியா தான் இங்க வந்திருக்கிறேன். நீ குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நிலவரத்தில் அடியேன் வாழவில்லை. அப்படி ஆண்டவர் நம்ம வைக்கல. இப்ப நம்ம காரியம் என்ன? வாட் இஸ் யுவர் பொசிஷன்? பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறவர்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாராமே. அது முடியுமா? முடியுமே. நான் ஒரு நாள் ஒரு சின்ன பாப்பா, அவங்க பாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கிறப்பல நானும் கேட்டுட்டு இருக்கிறேன். அவங்க பாட்டி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அந்த பாப்பா சொல்றப்ப நாங்கள் எல்லாம் எங்க ஊரில் உள்ளவங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப பெருமையாக தான் இருப்போம். எனக்கு சிரிப்பா வந்தது. சின்ன பிள்ளை இவ்வளவு பெருமையாக தான் இருப்போம்னு சொல்றாள், இவளுக்கு எப்படி இதெல்லாம் வந்தது? எனக்கு தோன்றுகிறது அவளுக்கு அம்மா காரி தான் அதுக்கு காரணம். மஸ்ட் பி ஹர் மதர். அவ கொஞ்சம் பெருமை பிடிச்சவ, துபுர் எடுத்தவ அவ அம்மா. எனக்கு தெரியும் அவளை. அவ பெருமை பிடிச்ச மட்டும் அவ பேய் பிடித்தவளும் கூட. அவ தான் இந்த சின்ன பிள்ளைய கெடுத்து வச்சிருக்கிறான். யூ பேரண்ட்ஸ், சம் ஆஃப் யூ ஹேவ் ஸ்பாயில்ட் யுவர் சில்ட்ரன். ஆமா, சில அம்மாமார் பிள்ளைகளை கெடுத்துட்டீங்க. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பாயிலிங் யுவர் சில்ட்ரன். உங்க பிள்ளைகளை கெடுத்ததுக்கு நீங்க தான் காரணம். நானும் இல்லை, சபையாரும் இல்லை, பேயும் இல்லை, நீங்க தான் காரணம். ரொம்ப பெருமையை ஊட்டக்கூடாது. தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும், தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும். ஒரு நாள் ஒரு விசுவாசி அவங்க மகனை நட்ட கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து வெளியே உட்கார்ந்துருந்தோம், பேசிட்டு இருக்கல. அந்த வாலிபன்
அவன் சபையின் விசுவாசிகளை ரட்சிக்கப்பட்டவனும் அல்ல. வெளியே உட்கார்ந்தனால எல்லாம் சேர்ல தான் உட்கார வேண்டியது. கால ஆட்டுனாப்புல, கால ஆட்டினவன அந்த விசுவாசி சொல்றாப்புல, கால ஆட்டுற நிறுத்து, உடனே போட்டாச்சு. அது ஒரு பெருமைக்கு அறிகுறியாம், அப்படி சொல்றாங்க. ஆமா, கால ஆட்டுற நிறுத்து. இன்னொரு நாள் இன்னொருவர் வந்தார், அவருக்கு ஒரு சேர் போட்டு உட்காருங்க, நான் கீழே உட்கார்ந்துக்கிறேன். அவர் தாழ்மையா இருக்கணும்னு விரும்புகிறாராம். நான் சொல்ல வர்றது, பெருமைக்கு ஏதுவான செயல்பாடுகள் நம்மள வேண்டாம். பெருமைக்கு ஏதுவான பேச்சு வேணும். அப்ப சேர்ல இருக்கக்கூடாதா? இருக்கலாம், சேர்ல இருக்கக்கூடாது. நான் யாரையா விளக்குனா, பின்னால சேர் போட்டிருக்கிறதே முடியாதவர்கள், வயதானவர்கள், பலவீனர்கள் உட்காருக்கு தான். அவங்க எல்லாம் சேர்ல இருக்கிற பெருமை இல்லை. நம்ம பேச்சு எப்படி இருக்கு? தாழ்மையா இருக்கோம். நம்ம செயலெல்லாம் எப்படி இருக்கு? ஒன்னால முடிஞ்ச பாத்துக்கையா, நான் என்ன செய்வேன் உனக்கு தெரியல. இதெல்லாம் ரொம்ப பெருமைப்பா, நீ ரொம்ப பெருமையா இருக்கிறாய் எனக்கு தெரியும். உன்னை பார்த்தாலே நடையிலும் உடையிலும் முகத்திலும் தோரணையிலும். காளை மாடு வைத்திருந்த தங்கையனை விட நீ பெரியவனா? தங்கையன் மாட்டு வண்டி ஓட்டுனர். தங்கையன் 2 பராக்கிரமமான காளையை வைத்திருந்தான். அவன் எவ்வளவு பெருமையும் துணிகரமும் கொண்டு எங்க பாட்டியை கெட்ட வார்த்தை பேசி, எங்க தோட்டத்தில் இருந்த மரம் எல்லாம் அவனுக்கு அதுன்னு சொல்லி சண்டை போட்டான்ல. பிறகு எப்படி செத்தானா? பெருமை கொண்டவன் பரிதாபமாக செத்தான். பாவம், நாக்கில கேன்சர் அவன் செத்து போயிட்டான். பெருமை, ஐயோ எனக்கு வேண்டாப்பா, சத்தியமா சொல்றேன். பெருமைப்படக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸே நான் போட விரும்பல, எனக்கு பிடிக்காது. பெருமை வந்துடும்னா ஒரு செருப்பே, அந்த செருப்பு எனக்கு வேண்டாம். கண்ணாடி 2000 ரூபாய்க்கு கூட ஃப்ரேம் இருக்கு, நீங்க வாங்கி போட்டுக்கிடுங்க, அது உங்க சௌரியம். நமக்கு ஒரு பெருமை ஒரு கண்ணாடி போட்டதுல கூட வரக்கூடாது. வாட்ச் நான் கட்டி இருக்கிறேன், பார்த்துருக்கீங்களா? எனக்கு வாட்சை பார்த்துருக்கீங்களா? இந்த வாட்சை பாருங்க. அற்பக்காரனுக்கு பெருமை வந்தா அத்தனை கூட பிடிப்பான். நமக்கு வாட்ச் பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கேன். நான் போட்டிருக்க செருப்பை பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ வெளிநாட்டு செருப்பாக போட்டிருக்கிறேன். நான் கட்டிருக்கோம் வெளிநாட்டு வாட்ச், கண்ணாடி எல்லாம் வெளிநாடு. அப்படியா? நாங்க எல்லாம் வெளிநாடு இல்லைங்க, நாங்க எல்லாம் உள்நாடு. பெருமைக்கே இடம் கொடுக்கலாம், தாழ்மையா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும் எண்ணத்தோடு வாஞ்சியோடு வர வேண்டும். அல்லேலூயா. யாராவது நமக்கு ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்கன்னா தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளணும், மனசார ஏற்றுக்கொள்ளணும். நான் அப்படிதான், எனக்கு அப்படி ஒரு கிருபையை ஆண்டவர் தருகிறார், இன்னும் தருவார். நான் விசுவாசிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு பெருமை. அவங்க எல்லாம் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? நீங்க பல ஆண்டுகள் விசுவாசிகளா இருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆனா இண்டிபெண்டன்ஸ் டே கேள்வி கட்டுறதுல எத்தனை கேள்வி பதில் சொன்னீங்க? என் மனைவி சொன்னாப்பில, நம்ம சபையில் இன்னாரெல்லாம் நிறைய கேள்விகள் பதில் சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஐ வாஸ் வெரி மச் டிசப்பாயிண்டட். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவங்களுக்கு மறந்து போச்சான். நீங்க திடீர்னு சொன்னா எப்படி எங்களுக்கு நினைவு வரும்? அப்படியா? திடீர்னு சொன்னா வாய்ப்பாடு நினைவு இருக்கா? 6-7-49 7-7-67 இல்ல, அது மட்டும் மனப்பாடம் தெரியுது இல்லையா? ஆபிரகாமை எத்தனாவது வயதில் தேவன் அழைத்தார்? ஆபிரகாம் விட்டு வந்த தேசத்தின் பெயர் என்ன? ஆபிரகாம் பலி செலுத்தின இடத்தின் பெயர் என்ன? அதெல்லாம் எங்களுக்கு மறந்து போச்சுங்க. அப்படியா? பல ஆண்டுகள் விசுவாசிகளா இருக்கிறது மிகவும் சந்தோஷமான காரியம். ஆர் யூ ஹம்பிள்? உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் சொன்னா ஏத்துக்கிடுறீங்களா? ஒரு விசுவாசி எனக்கு போன் பண்ணி சொன்னாப்புல, சிஸ்டர் சொன்னாங்க, நான் எல்லாம் ஆண்டவரை பற்றி சரியான காரியம் சொன்னா நீங்க எல்லாம் கேட்பீங்களா? எனக்கு அப்படியே ரொம்ப வேதனையா இருக்கு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன கரெக்ஷன் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். யூ ஆர் குட், காட் பிளஸ் யூ. அப்படி உங்கள்கிட்ட இருந்தே ஒரு தாழ்மை, மனத்தாழ்மை. யூ மே பி an employee who is getting good amount of money as salary. அல்ல சம்பளம் வாங்குறவங்க தான் என்னட்ட பேசுறது. வேலை தொழில் இல்லாம சட்டிப்பான கழுவுனவங்க சொல்லல, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தான் போன் பண்ணி என்னட்ட சொல்லுது. மனத்தாழ்மை நமக்கு கடைசி வரை தேவைப்படுது, பரலோகத்துக்கு உள்ள பிரவேசிக்கும் வரை. பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிற தம்பி சகோதரர்களே, நீங்க கொஞ்சம் தாழ்மையா இருக்கணும். உங்க பிள்ளைகளை பற்றி ஏதாவது கரெக்ஷன் சொன்னா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, என்ன இன்னைக்கு அவர் எங்களை பற்றியே சொல்லிட்டு இருந்தாரு. நீ ஒருவன் மட்டும் சபைக்கு வரல, உன்னை போல எத்தனையோ பையங்க, எத்தனையோ பொம்பளை பிள்ளைகள் வந்திருந்தாங்க. உன்னுடைய வாழ்க்கையில குறை இருக்குன்னா திருத்திக்க. நீ தாழ்மையா இருக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். அப்படி சொல்லிக் கொடுக்கணும். அவர் என்ன இன்னைக்கு பேசினாரு? அவர் என்ன இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாரு? சாப்பிட வேலையில கமெண்ட்ரி கொடுக்குறிய,
பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறவன் இப்படித்தான் இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஒழுங்கு. அவ்வளவுதான். அடுத்து மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். என்னது? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆவியில் எளிமையுள்ளவர்கள். எப்படி? நான் பெரிய நிலைமை ஒன்றும் அடைந்து விடவில்லை, அடைந்தாயிற்று முற்றும் தேர்ந்தேன் என்று எண்ணவில்லை. நான் இன்னும் அடைய வேண்டிய நிலைமைகள் ஏராளம் இருக்கிறது. ஆமா, சில ஆரம்ப நிலையில சில ஆண்டுகள் விசுவாசிகள் ஆனவங்க கூட ஆண்டுக்காக எவ்வளவு பிரகாசிக்கிறாங்க, எவ்வளவு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறார்கள், ஆவியின் வரங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள், தேவ வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆமா, பேர் கிறிஸ்தவங்களா இருந்தவங்க ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளால ஆண்டவருக்காக என்ன காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் செய்யலையே. ஐயோ, நம்ம அவ்வளவு விலை ஒன்றும் இல்லை நம்மகிட்ட. ஆவியிலே ஒரு எளிமை. நான் எல்லாம் ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்யவில்லையே. ஐயோ, நான் படிச்சிருக்கிறதுக்கும் எனக்கு தேவன் தந்த தாளந்துக்கும் நான் இத்தனை வருஷம் ஆண்டவரை செய்து வர்றதுக்கும் நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மா வச்சு கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு 20 ஆத்மாக்கள் இந்த சபையில இருந்திருக்கணுமே. அப்படி இல்லாம போச்சு. ஏசப்பா, அப்படி ஒரு ஆவியில ஒரு எளிமை. அங்க ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதை கேட்டு நான் ரொம்ப பயந்து போனேன். அந்த ஆள் எனக்கே தீர்க்க தரிசனம் சொன்னாப்ல, சொல்லி கொடுத்தது போல. நான் பிறகு கண்டு கேட்டேன், நீங்க எத்தனை வருஷமா ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? நாங்க 4 வருஷம் தான் சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஆவியில் ஒரு எளிமை. ஐயோ, நான் இத்தனை வருஷம் ஆகி என்னிலே ஆவியில ஒரு பலன் இல்லை, அனல் இல்லை. ஆண்டவருக்காக நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்யறதில்லை. ஐயோ, அப்படி ஒரு என்னை குறித்து ஒரு பரிதாபம் என்ன இருக்கா? அதான் ஆவியில் எளிமை. நான் இல்லைன்னா இப்படி ஒரு சபையில தெரியல. நான் சபையை விட்டு போறேன், அப்புறம் யார் இருப்பான்? அதுதான் பெருமை. இதுதான் பெரிய தப்பு. ஐயோ, நான் தசோபாகம் கொடுக்காட்டா இந்த சபை நடக்குமா? நீங்க தசோபாகம் அதற்கு மேலாக கொடுக்கிறதுக்குள்ள ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் தேவன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவாய் தருவார். அது உண்மை, பொய் இல்லை. God is faithful to bless you and your children. கர்த்தர் உண்மை இல்லை. ஆனா நம்ம பெருமையாக எதுவுமே பேச்சில் மூச்சில் விட்டுறக்கூடாது இல்லையா? ஹல்லேலூயா. ஆவியில ஒரு எளிமை. நான் எல்லாம் ஆண்டவருக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கணுங்க. ஆனா நான் அந்த அளவுக்கு செய்யாம போயிட்டேன். எனக்கு பலன் இல்லை. எனக்கு கெடுபிடிகளும், எனக்கு பல காரியங்களும், எனக்கு சிந்தை சிதறி போச்சு. நானே ஒரு ஆலயம் அப்படியே கட்டுறதுக்கு முழு பணத்தை கூட கொடுக்கணும். ஆமா, ஆனா நான் அவ்வளவு செய்யாட்டாலும் ஏதோ ஆண்டவர் தந்த அளவுக்கு கொஞ்சம் ஏதோ செஞ்சேன். ஒரு நாள் இந்த ஏலி மிஷனரி இயக்கம் கல்வெட்டை பார்த்துட்டு சபைக்கு வந்து ஒருத்தங்க கேட்டாங்களா, ஏலி மிஷனரிக்காரங்க தான் இந்த கோயிலை கட்டி கொடுத்தாங்களா? அவங்க போர்டை வச்சது எனக்கு கேடா போச்சு, எனக்கு தப்பா போச்சு. போர்டை எடுத்து ஒதுக்கிவே அவங்க தான் கட்டி கொடுத்தாங்களா? அவங்க பணத்துல தான் இங்க கட்டப்பட்டதா? அவங்க ஒரு கல்வெட்டு பேர் புகழுக்காக வைக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இறக்குனாங்க. சரி, நீங்க சந்தோஷமா வைக்கணும்னா நானும் சரி வச்சுட்டு போங்க. அன்பானவர்களே, எதை செய்தாலும் மனுஷனுக்கு செய்யாம ஆண்டவருக்கு மனப்பூர்வமா செய்கிறோம். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு ஆவியில ஒரு எளிமை இருக்கிறது. நான் இத்தனை வருஷம் ஆராதனைக்கு சென்று நல்ல பாட முடியலையே. இப்ப வந்தவங்க இன்னும் அழகா பாடுறாங்க. எல்லாம் அந்த ஏதோ கொஞ்சம் வருஷத்துக்குள்ள வந்தவங்க எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து கண்ணீர் விட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறாங்களே. எனக்கு கண்ணை திறந்து தான் ஆராதனையே வருது. எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லையே. ஐயோ ஆண்டவரே, ஆவியில ஒரு எளிமை. சில வாரம் என்னால் ஆராதனைக்கு வர முடியாம போகுதே. அப்படி ஒரு என்னை பற்றி எனக்கு ஒரு பரிதாபம். ஆராதனை 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது. ஆனா நான் 10 மணிக்கு தானே வர்றேன். ஆண்டவரே என்னை மன்னியும், நான் சரி கிடையாதுங்க, நான் உணர்றேன். ஐ எம் சாரி, ஐ கம் லேட். அப்படி ஆவியில ஒரு பரிதாபம். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஐயோ அது வேண்டாங்க. பவுல் சொல்கிறார், என்னுடைய பலவீனத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க நல்லா ஆராதிக்க முடியுதா? விடுதலையோடு ஆராதிக்கிறீங்களா? ஆண்டோடைய மகிமை உங்கள் மேல இறங்குறதா? ஆவியானுடைய தொடுதலை உணர்றீங்களா? ஆண்டோட சத்தம் உங்க காதுல கேட்குதா? ஆண்டவரே, நான் இவ்வளவு நேரம் சபையில் இருந்தாலும் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் தான் எனக்கு கிடைக்குது. மீதி யாருக்கெல்லாமோ வசனம் கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் போலதான் கிடைக்குது. என்ன ஆண்டவர்,
எனக்கெல்லாம் பிரசங்க கேட்டாலும் பரவாயில்ல, இவருக்கு பிரசங்க கேட்டுதான் நான் பரவத்துக்கு போடுமா? அது பெரும். சம்டைம்ஸ் யூ ஆர் வாக்கிங் அவுட், யூ ஆர் கோயிங் அவுட், நீங்க வெளியே போறீங்க, தப்பு தம்பி. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியில எளிமையா இருக்கணும். சொல்லுங்க, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுங்க. நாங்க கேட்க விரும்புறோம், அதன்படி வாழ விரும்புகிறோம். நான் இத்தனை வருஷம் ஆகியும் நான் தேரவில்லை. நான் இன்னும் பலவீனமாகத்தான் இருக்கிறேன். நான் ஒரு பலவடைந்த நிலைமையில வரல. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை மாற்றும் அப்படி நீங்க கேட்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அடுத்து தேவனை தொழுது கொள்ள எப்படி இருக்கணும்னு பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவையே மாதிரியா காட்டி நமக்கு சொல்றாருங்க. வேற யாரையாவது மாதிரியா காட்டுனா அது ரெண்டாவது செகண்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நமக்கு ஆண்டவர் சபைக்கு தருகிறார். அது எங்க இருக்கு? பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாரு, அதுதான் எடுத்து பாருங்க. எங்க இருக்கான்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. During his life as a man, he humbled himself by being fully obedient to God. எடுத்துக்கிட்டீங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் இங்கிலீஷ்ல படிச்சேன், நீங்க தமிழ்ல படிச்சீங்களா? நல்லது. நானும் ஒரு தடவை உங்களுக்காக இன்னொரு தடவை தமிழ்லையும் படிச்சு காட்டுறேன். இருக்குதா? அப்படி இருக்குது. அதனாலதான் நான் சொல்லிட்டு நிக்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தவராகி. ஹல்லேலூயா. How should I be? பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிற நான் எப்படி இருக்க வேண்டும்? I must be obedient. You brothers and sisters, be obedient. நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள் விக்கிரங்களை வணங்குகிறவர்கள் போல அல்ல, தேவனுடைய போல அல்ல. நாம் கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். நான் திருப்பி உங்களுக்கு கேட்கிறேன், who is your role model? உங்களுக்கு முன்மாதிரியா இயேசு கிறிஸ்து தானே. அவர் எப்படி இருந்திருக்கிறார்? தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரானார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். till his death, சாகு வரையிலும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அன்பான பிள்ளைகளே, பெரியோர்களே, சின்ன பிள்ளைகளா இருக்கிற வேளையில அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறாங்க, அனுசரணையா இருக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு you show your original color, you show your carnal nature, அந்த ஜென்ம சுபாவத்தை காட்டுகிறாங்க. you are becoming rebellious, முரட்டாடு. சிப்போ உன் வேலையை பார், நான் செய்ய முடியாது, நீ சொல்ற வேலையெல்லாம் நான் கீழ்ப்படி. இந்த இடம் தாங்க ரொம்ப வேதனைப்படுகிற இடம், வேதனை கொடுத்து கொண்டிருக்கிற இடம். பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையில உயிர் விடும் வரையிலும் கீழ்ப்படிந்தவராகவே இருந்திருக்கிறார். How should I be? இப்ப நான் எப்படி இருக்கணும்னு நீங்க ஆண்டவரோட கேளுங்க. நம்ம உயிர் போகும் வர ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் நல்லா கீழ்ப்படிதலா இருந்தீங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தீங்க, நல்லா இருந்து சந்தோஷமா இருந்து உங்க வாழ்க்கை நல்லா இருந்து தெளிவா இருந்து. கொஞ்ச நாள் போக போக சில ஆண்டுகள் ஆக ஆக யூ ஸ்டார்ட் டு ஷோ யுவர் கலர். உங்க கலரை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? வெரி பேட், வெரி சேட். ரொம்ப வேதனைக்குரிய, வருத்தத்துக்குரியது. இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அப்படி வேதத்துல இடமே இல்லை. ஆமா, பிள்ளைகள் கூட பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு தான் பைபிள்ல இருக்குது. ஆமா, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அங்க 20ஆம் வசனம் படிச்சு பார்க்கிறீங்களா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்றாரு? Children, obey your parents in all things, for this is pleasing to the Lord. இதுதான் ஆண்டவருக்கு பிரியம். தம்பி, பிள்ளைகள், உங்க அப்பா அம்மா ஆவிக்குரிய பெற்றோர், ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை பயப்படுறவங்க,
நீங்க எல்லா காரியத்திலும் உங்களுக்கு கீழ்ப்படியணும்னு ஆண்டோட வார்த்தை சொல்லும். சரி, ஆண்டவர் இயேசு அப்படி இருந்தாரா? ஆண்டவர் இயேசு இருந்திருக்கிறாரு. எப்படி இருந்திருக்கிறாரு சொல்லித்தரேன், பைபிள்லேருந்தே சொல்லி காட்டுறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை எடுத்து படிச்சு பார்ப்போம். லூக்கா 2:51 படிங்க. அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நாசரேத்தூருக்கு போய் அங்கே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்திருக்கிறார். எத்தனை வயசு வரை கீழ்ப்படிந்திருந்தார்னு உங்களுக்கு தெரியுமா? நான் படிச்சிருக்கிறேன் பைபிள்ல 30 வயது வரையிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் முழு நேர ஊழியம், பிதாவின் ஊழியத்திலே ஈடுபட்டார். நீங்க இயேசு கிறிஸ்து செய்தது போல செய்தா கூட போதும்னு சொல்லலாம் ஒரு விதம். 30 வயது ஆகிற வேளையில அநேக பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிள்ளை குட்டிகள் பிறந்துடும். தம்பி, 30 வயது ஆகிற வேளையில நீயும் கல்யாணம் பண்ணி 3-4 பிள்ளைகள் பிறந்துடும். இந்த 30 வயது வரையாவது நீ கீழ்ப்படிஞ்சிருந்தா போதும்னு தான் வசனத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன். அதெல்லாம் முடியாது. எனக்கு 13 வயசாச்சு. நான் இப்ப டீம் ஏஜும் இல்லை, ஸ்ட்ரீம் ஏஜும் இல்லை. தப்பா ஆங்கில வார்த்தைகளை நீங்கள் உபயோகித்தால் மற்றவர்கள் உங்களை பரியாசம் பண்ணுவார்கள். எங்க பாஸ்டர் இப்படிதான் சொன்னார், ஸ்ட்ரீம் ஏஜ், டீம் ஏஜ். டீம் ஏஜும் இல்லை, ஸ்ட்ரீம் ஏஜும் இல்லை, டீன் ஏஜ். நான் சொல்ல வார்த்தையை நீங்க தப்பா உச்சரித்து கெட்ட பேரை வாங்காதுங்க. நான் தப்பா உச்சரிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. இது வாலிப வயசு. நாங்க இந்த வயசுல கீழ்ப்படிய மாட்டோம், அப்படிதான் இருப்போம். நீ என்ன சொன்னா சொல்லிட்டு போ. தம்பி, இயேசு கிறிஸ்து 30 வயசு வரையிலும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இருக்கலாமா? நான் 30 வயசு வரை இல்லை, எங்க அப்பா அம்மா சாகு வரை அவங்களுக்கு நாங்க கீழ்ப்படிந்திருந்தோம். ஹல்லேலூயா. சரி, இது பிள்ளைகளுக்குரிய விஷயம். இனி அதுக்கு பிறகு வேற ஏதாவது பைபிள்ல இருக்கா? இருக்குதே, வேற இருக்குதே. அது என்ன? அது 18ஆம் வசனத்தில் இருக்குதா? கொலோசியர் 3:18 அங்க என்ன இருக்கா? யார் யாருக்கு கீழ்ப்படியணும்னு இருக்கு. ஆண்டவரே, இதை கரெக்டா சொல்லி தர்றேன். 3:18 புருஷர்களே, அந்த வசனமா இருக்கு. 18 மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. புருஷர்களே, மனைவிக்கு கீழ்ப்படியுங்கள் இருக்கு. Wives, submit to your own husbands as is fitting in the Lord. மனைவிகளே என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிற ஸ்திரீகள், சகோதரிகளே, உங்க புருஷர்களுக்கு நீங்க கீழ்ப்படியலாம். கீழ்ப்படுகிறீங்களா? பைபிள்ல புருஷர்களே மனைவி கீழ்ப்படிங்கன்னு பைபிள் எழுதல. ஆனா இன்றைக்கு நான் அறிந்திருக்கிறபடி உண்மையை சொல்லுகிறேன், அநேக சபைகளில், இன்னும் நம்முடைய சபையிலும் மனைவிமாருக்கு கீழ்ப்படுகிற புருஷர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்க மாட்டேன். அது வேதத்தில் இல்லாத விஷயம். என் மனைவி என்ன சொல்றாலோ அப்படியே நான் கேட்டு வந்தேன். என் மனைவி சொல்றது போல நான் கீழ்ப்படிஞ்சிடும். ஐ நெவர் டிட் இட் இன் ஆல் தீஸ் இயர்ஸ். இத்தனை ஆண்டுகளில் என் மனைவி சொன்னது போல நான் கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லவே முடியாது. பட் ஐ வாஸ் லிசனிங் டு குட் கவுன்சில். என் மனைவி நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிற வேளையில நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அது உண்மை. கீழ்ப்படிதல் என்பது பெற்றோருக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர் கீழ்ப்படியும் பைபிள்ல ஒரு இடத்துல எழுதல. மனைவிக்கு கீழ்ப்படிங்கன்னு பைபிள்ல புருஷன்மாருக்கு எங்குமே எழுதல. அதனால புருஷன்மாருக்கு கொம்பு முளைச்சிடக்கூடாது. அது வேற விஷயம். அது சொல்லித்தரேன் கொஞ்ச நேரத்தில். நான் சொல்ற எல்லாம் கீழ்ப்படியணும்னு பைபிள்ல சொல்லி இருக்கா இல்லையா? சொல்லுங்க, கேளு. கேட்பாங்க. நம்ம ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதை சொல்லி தந்துடுறேன் கொஞ்ச நேரத்தில். நீங்க கீழ்ப்படியணும்னு தான் பைபிள் எழுதியிருக்கு. முரண்டு பிடிக்கணும், எழுத்துனீங்கணும், ஒன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. நீ அடிக்க வாங்கினா நான் ஒன்னும் உதப்பேன். நீங்க ஒருவேளை புருஷனை விட பலமான ஆளா இருக்கலாம். நீங்க அடிக்கக்கூடிய திறமையுள்ள ஆளா இருக்கலாம். Never do that. Never stand against your husband. புருஷனுக்கு ஏத்து நிக்காதுங்க. அவங்க சொல்றாங்களா, கீழ்ப்படிஞ்சிருங்க. நல்ல காரியத்துக்கு கீழ்ப்படியுங்க.
நான் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீயும் கொஞ்சம் குடிடி. கீழ்ப்படியணும்னு அதுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கு பைபிளில் இடம் இல்லை. உங்களுக்கு புரியும். இதுக்கு ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். புருஷன்மாருக்கு மனைவிமாறு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். இயேசு கிறிஸ்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? பைபிள்ல அப்படி சொல்லி இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் கீழ்ப்படியணுமா. முதியோர்களுக்கு சிறியோர் கீழ்ப்படியணும். நீ சொல்ல நான் என்ன கேட்க, அதெல்லாம் முடியாது. நீ வேற போய் சொல்லு. தேவனை தொழுது கொள்கிற நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், இன்னைக்கு ஆண்டவருக்காக நான் ரொம்ப செய்யணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வர எல்லாம் இருக்கு, வல்லமை இருக்கு, ஆண்டவர் என்ன பயன்படுத்துறாருல்ல, எனக்கு நிறைய காரியம் நடக்குது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது காரணம் நீங்க தான். யூ ஆர் எ டிஸ்ஒபீடியன்ட் மேன். எனக்கு தெரியும், பாவம் போல ஒதுங்கி இப்படி தலை கீழே ஓட்டு நடந்ததுனால அவங்க கீழ்ப்படுதல் ஆளு நான் ஒத்துக்கிட போறதில்லை. ஷோ இட் இன் யுவர் ஆக்ஷன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இனம் ஜனம் தேசத்தை விட்டு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. Your children are disobedient because of you. உங்க பிள்ளைங்க கீழ்ப்படிதலா இல்லாம இருக்கிற காரணம் நீங்க தான். It is you who showed the way. நீங்க தான் அந்த வழியை காட்டி கொடுத்தீங்க. ஆண்டவர் சொன்னார்னா கீழ்ப்படி. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், பல ஆண்டுகளுக்கு முன்பு, அதிராம்பட்டணம். God spoke to me in an audible voice. அசரீரில் ஆண்டவர் சொன்னார், அதிராம்பட்டணம். அதிராம்பட்டணம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஆந்திராவில் இருக்குதுன்னு நினைச்சேன். தென்னாலிராமனுக்கு ஊருக்கு பக்கத்தில் இருக்கான்னு நினைச்சேன். காலையில் எழுந்து எங்க அண்ணன்கிட்ட சொன்ன, அண்ணே நான் ஒரு சத்தம் கேட்டேன் அதிகாலையில், அதிராம்பட்டணம். எங்க அண்ணன் மாதிரி சொன்னாங்க, அதிராம்பட்டணம் கோட்டைப்பட்டணத்து பக்கத்தில் பட்டுக்கோட்டை இந்த பக்கம் இருக்கு, அங்க முஸ்லிம்கள் ஜாஸ்தி, நீ அங்க போனா ஒன்ன அடிச்சு கொண்டு மணல புதைச்சிருவானு, நீ அங்க போகாத, இங்க இரு, இங்க இரு, இங்க இரு. நான் இருன்னு சொல்லி இருந்துட்டேன். பிறகு ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ இருந்தது போதும், நீ போ, வெளியே போ, வெளியே போ சொன்னார். போயிட்டேன். இப்ப எங்க அண்ணன் சொன்னதுனால நான் ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படியாம போயிட்டேன். அதுக்காக நான் அடைஞ்ச கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் துயரமும் ஏராளம் ஏராளம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிஞ்சிட்டா ரொம்ப ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் சத்தத்துக்கு, ஆண்டவருடைய காரியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு ஒருவேளை அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம். I know some of you parents are responsible for your children's disobedience. நீங்க ஒத்துழைக்கிறது இல்லை. ஆண்டவரோட சொன்னார். அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, எங்க அப்பாட்ட நான் சொன்னேன், என் மாமனார்கிட்ட சொன்னேன், அவங்க சொன்னாங்க நீ போயிரு, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போயிரு. We have got everything in our native place. எங்க சொந்த இடத்துல எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் ஊழிய ஸ்தலம் எல்லாம் உண்டு. அங்க ஒண்ணும் காஞ்சி போயிடல, இங்கதான் எல்லாம் காஞ்சி கிடக்குது. இங்க மழையே சரியா பெய்ய மாட்டேன் நிக்குது. அங்க எல்லா டேம்ஸ் எல்லாம் நிரம்பியாச்சு, செழிப்பா இருக்கு, சேமமா இருக்கு. அங்க ஏசி எல்லாம் தேவையில்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், இங்க போ. ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ. என் மாமனார்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க போங்க. அங்க சபை இருக்கிறது, மதுரையிலும் சபை இருக்கிறது, பெரிய சபை, 2 பிளாட்ல நல்ல வருமானம் உள்ள பெரிய சபை. ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீங்க போய் ஊழியம் செய்யுங்க. நீங்க நீங்க நடிக்கிறீங்களா? நீங்க ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஷோ பண்றீங்களா? எங்களுக்கு தெரியும் நீங்க you are not giving hand for your children to obey unto the voice of the Lord. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிக்கு உங்க பெற்றோருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கரம் கொடுக்கவில்லை. அதுல நீங்க குறைபட்டு இருக்கிறீங்க. neither you obey nor you allow your children to obey. நீங்களும் கீழ்ப்படியல, உங்க பிள்ளைகளும் கீழ்ப்படிய நீங்க இடம் கொடுக்கல. கர்த்தர் சொன்னாரா, புறப்படு, come on go. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறீங்களா? அப்படி முடியுமா? அதெல்லாம் முடியாது. தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கிறார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டார் ஆபிரகாம். அப்படியே அனாதையா தெருவில் விட்டுட்டாரா? பரதேசியா விட்டுட்டாரா? புறப்பட்டு போன்னு சொன்னார். God never showed them road map or the air map. ஆகாய விரிவுல உள்ள படமோ இந்த கீழே உள்ள படமோ ஒன்றும் காட்டல.
ஆண்டவர் சொன்னாரு, புறப்பட்டு போனா. ஒரு இடத்துக்கு வந்தார், செழிப்பான இடமா இருக்கு. ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்தேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தின் பிதா என்று அழைக்கப்படுறது யார் தெரியுமா? ஃபாதர் ஆஃப் த நேஷன் இஸ்ரேல் யார்? ஆபிரகாம். ஹல்லேலூயா. இந்திய தேசத்தின் தந்தை என்று மகாத்மா காந்தி அழைக்கப்படுவது உண்மைதான், தவறில்லை, பொய் இல்லை. இஸ்ரவேல் தேசத்தின் பிதா தகப்பன் என்று அழைக்கப்படுவது ஆபிரகாம். ஆண்டவர் பேச்ச கேட்டு கீழ்ப்படிஞ்சு போன, அம்மா உனக்கு ரொம்ப தெரியும்மா, நீ ரொம்ப தெரிஞ்சவன், அதனால நீ நடிப்ப. ஐ நோ தட் யூ ஆர் எ ஹிப்போக்ரைட். நீ ஒரு மாய்மாலக்காரன், மாய்மாலக்காரி என்பது நமக்கு தெரிந்த விஷயம். அது வேண்டாம், அதெல்லாம் நீ விட்டுருங்க. Encourage your children, strengthen your children. Come on, if the Lord says, do it. ஆண்டவர் சொல்றாரா, கீழ்ப்படி. வேலையை விட ஆண்டவர் உணர்த்துறாரா? ஆண்டவர் சொன்னாரா நீ வேலையை விட்டுறணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவனோடு பேசினாரா? விட்டுறாதப்பா, நீ வேலையை விட்டா நாங்க பிழைக்கிறது என்ன ஆகும்? எங்க கதி என்ன ஆகும்? எங்களுக்கு என்ன ஆகும்? கர்த்தர் போஷிப்பா. ஆண்டவரோட சொன்னாரா? கர்த்தர் பேசினாரா? என்னட்டையும் பேசினார், உன்னட்டையும் பேசினாரா? ஆல் ரைட், லீவ் இட். ஹல்லேலூயா. அதெல்லாம் முடியாது. ஆண்டவருக்கு தூதன் சொன்னாலும் நம்ம கேட்க போறது இல்லை. நான் நினைச்சதுதான் நடத்துவேன். அது சினிமாக்காரன், அன்றைக்கு சினிமாவில் அவன் பாடினானா, சினிமாவில் நடிச்சானா, நினைச்சதை முடிப்பவனா? நம்ம அப்படி கிடையாது. நம்ம நினைச்சதை முடிக்கிறவன் இல்லை, ஆண்டவர் நினைச்சதை அவரே நமக்கு முடிச்சு தருவார். ஹல்லேலூயா. Let us be obedient. அப்படிதான் பைபிள்ல சொல்லி இருக்கு. அடுத்து, பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறார். நீங்க கொஞ்சம் படிச்சு பாக்குறீங்களா? பிதாவை தொழுகிறவர்கள் எப்படி இருக்கணும்னா, 1 பேதுரு 1:14 நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர். முன்னாலே நம்ம பாவ இச்சைகளின்படி எல்லாம் வாழ்ந்தோமா? உண்மைதான். மனது மாம்சம் விரும்பினபடி எல்லாம் வாழ்ந்தோம் முன்னாலே. இப்ப அப்படி இருக்க கூடாதானே? இங்க சொல்றாரு பாருங்க, 14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து. பாத்தீங்களா? கீழ்ப்படுகிற பிள்ளைகள்லாம் முன்னால உங்க அறியாமையினாலே பாவ இச்சைகளின்படி எல்லாம் வாழ்ந்தீங்க. இப்ப நீங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. As obedient children, not conforming yourselves to the former lusts, as in your ignorance, as he who called you is holy, you also be holy in all your conduct, because it is written, be holy for I am holy. Hallelujah. பிதாவாகிய தேவனை தொழுகிறவர்கள் கள்ளு குடிக்கலாம், சாராயம் குடிக்கலாம், தண்ணியும் அடிக்கலாம், சினிமாவும் பார்க்கலாம், திருடவும் செய்யலாம், ஏமாற்றவும் செய்யலாம், கொலையும் செய்யலாம். நோ, நெவர். ஐயோ, பரிசுத்த பரிசுத்த சேனைகளின் கர்த்தர். சேராபீன்கள் என்ன சொல்கிறார்கள்? 2 சிறைகளால தங்கள் முகத்தை மூடுகிறார்கள், 2 சிறைகளால பாதத்தை மூடுகிறார்கள், 2 சிறைகளால் பறந்து ஒருவர் பார்த்து என்ன சொல்றாங்க? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரா? பரிசுத்த தேவன். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு? He expects us to be holy. நீங்க பெற்ற உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிற வேளையில அவங்க அறியாமையில அசுத்தத்துல உருண்டு புரண்டாங்க. நீங்க அவங்கள எத்தனையோ நாள் தூக்கி கழுவி சோப் போட்டு பவுடர் போட்டு தொடச்சி நல்ல வாசனை திரவியெல்லாம் போட்டு சந்தோஷம். இப்ப வளர்ந்த பிறகு இப்ப அசுத்தத்துல எல்லாம் புரள்வாங்களா? நம்ம பிள்ளைங்க வளர்ந்தாச்சு, 5 வயசு 7 வயசு 10 வயசு, இப்போ எல்லாம் அசுத்தத்துல எல்லாம் உருள்றாங்களா? இல்ல இல்ல, வளர்ச்சி ஒன்று இருக்கிறது இல்லையா? பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறவர்கள் நம்ம எத்தனை வருஷம் ஆண்டவர் தொழுது கொண்டிருக்கிறோம். அது எனக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கிறது. எஸ், ஐ அக்ரி வித் யூ. உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். Do you want to be free from all kinds of uncleanness? எல்லா விதமான அசுத்தமான காரியங்களிலிருந்தும் நீ விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you like to be free? நீ விரும்புகிறாயா? God is faithful to
கர்த்தர் உன்னை சுத்திகரிப்பார். பாவியாகவே வாரே, பாவம் தீர்க்கும் பலியா என் இயேசுவே வாரே. நீ பாவியாக வாரேன் என்று தேவனிடத்தில் தாழ்த்தி வந்தார். He is faithful. The blood of Jesus is ready to cleanse you from all sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ உண்மையை ஒத்துக்கிறியா? நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்றியா? நான் பாவம் செய்தேன் ஒத்துக்கிறியா? ஆண்டவர்கள் என்னை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. நான் சினிமா பார்க்கறது பாவம் ஒத்துக்கிட்டியா? ஆண்டவரை சொல்றியா? ஆண்டவரை விடுவிப்பார். நான் கெட்ட வார்த்தை பேசுறது பாவம் ஒத்துக்கிட்டியா? தேவகுமாரன் இயேசு உன்னை விடுவிப்பார். நான் ஏமாத்தினது பாவம், கள்ளத்திராசு பிடிச்சது பாவம். ஒத்துக்கிட்டியா? ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டா மட்டும் போதாது, அறிக்கை செய்யணும். ஆண்டவரே உம்மிடத்தில் அறிக்கை செய்கிறேன், விட்டுறேன். ஹல்லேலூயா. அறிக்கை செய்து விட்டு விடுகிறது இறக்கம் வருவான். ஆண்டவர் இயேசுவால எனக்கிட்ட உள்ள பாவம் எல்லாம் போகுது இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து ரத்தம் வல்லமை உள்ளது. எந்த பாவமும் இயேசு ரத்தத்தினால் கழுவப்படும். நீ உடைந்த உள்ளத்தோடு பணிந்த ஆவியோடு கேட்டுட்டா போதும், உன்னை விடுவி ஆக்கிடுவார். ஹல்லேலூயா. தான் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நல்லவன் ஒருவரும் இல்லை, ஒருவராகிலும் இல்லை. இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டு நீ பாவத்திலே வாழலாம் நினைக்க கூடாது. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிடணும், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் தமது பட்டயத்தை கருக்காக்குவார். இது பைபிள் வசனம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாடி தாழ்மையோடு உடைந்த உள்ளத்தோடு வந்த ஒரு நாள் ஒரு வாலிபன் பாவத்தில் மூழ்கி பாவத்தை பால் போல் குடித்தவன் சபைக்கு வந்திருந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ரட்சிப்பை அவனிடத்தில் சொன்னேன். அவன் கண்ணெல்லாம் கண்ணீர் பெருகிச்சு. நான் ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை பண்றேன்னு சொன்னான். அங்க போய் இருந்து பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி சொன்னான். அவன் போட்டான் சத்தம், அழுக கண்ணீர் விட்டான். அங்க இருந்த 2 பேர் சும்மா இல்லையா, சத்தம் போடாது, இங்க அமைதியா இருக்கு. நான் சொன்னேன், நீங்கள் அவனை தடுக்காதீர்கள். அவன் பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்கிறான், அழுகிறான். அவனை விட்டுரு. அவன் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிற நாம் அனைவரும் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறார். How about your thought life? சிந்தனையில என்ன வருது? என்னெல்லாமோ குழப்பமா வருது. அந்த சினிமா பார்த்ததெல்லாம் நினைப்புல வருது, பகலை பார்த்த ஆளெல்லாம் நினைப்புல வருது, அங்க ஒரு பொண்ணை நினைப்புல வருது, இங்க ஒரு பயலை நினைப்புல வருது, கெட்ட எண்ணமா வருது, பாம்பு வருது, யானை வருது. ஐயோ, ராத்திரி ஒழுங்கா தூக்கமே வருது. ஒழுங்கா தூங்கியே ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. ஆண்டவரே, இந்த தீய சிந்தனை வர்றதுக்கு காரணம் அங்க இருக்கிற பாவம் அறிக்கை செய்துட்டா விட்டுறா. ஆண்டவர் விடுவிச்சுவார். தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. பாவி பயிர்களோட சேர்ந்து பாவிகள் அனைவரும் வாரிக்கொள்ளப்படுவார்கள். பாவிகளோட சேரக்கூடாது. பாவத்தை பால் போல் அருந்தி கொண்டிருக்கிறாங்களே, அவங்க கூட நம்ம போகவே கூடாது. வாசனையே படக்கூடாது, நிழலே படக்கூடாது. பாவியின் வழியில் நிற்கவே கூடாது. நம்ம பரிசுத்த ஜீவியை நஷ்டப்பட்டு போயிடும். அவனை கண்டாலே நம்ம ஒதுங்கி போயிடணும். சத்தியமா சொல்றேன், பாவத்தில் துணிகரமாய் வாழ்கிறவர்களோடு நம்ம ரொம்ப நெருங்கி போயிடக்கூடாது. அவனுக்கு வாசனையே நமக்கு ஆகாது. இந்த பூக்காரிக்கு கருவாட்டு வாசனை பிடிக்காதுன்னு சொல்றது உண்மைதான். அதுபோல பரிசுத்தமா வாழ விரும்புகிற தேவ பிள்ளைகளே, பாவத்திலே மூழ்கி பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப வச்சுக்கிடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்ற ஒரு வாசகத்தை சொல்றேன், தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் அப்படி ஒதுங்கி போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்முடைய பரிசுத்த ஜீவியை நஷ்டப்படுறோம். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வரும், பன்னியோடு சேர்ந்த கஞ்சும் அசுத்தம் தின்னும். பரிசுத்தமாய் வாழ நீங்க விரும்புறீங்களா? பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறவங்க பரிசுத்தமா இருக்கணும்னு தான் அவர் விரும்புறார். யார் பரிசுத்தமா வாழ்றான்? நீங்க சொல்லுங்க, யார் பரிசுத்தமா? நீ பரிசுத்தமா வாழாதனால எல்லாரும் பரிசுத்தமா வாழலன்னு அர்த்தமா? நீ கருத்த கண்ணாடியே போட்ட, அதனால எல்லாம் கருப்பா தெரியுது. எல்லாரும் கருப்பா தான் இருக்கிறாங்களா? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொன்னாங்களா இல்லையா?
நீ எதை கண்டாலும் உனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. பேய் பிடிச்ச சிலரை பார்க்கறவங்க அவங்க சொல்லுவாங்க பயமா இருக்கு, பகலையும் பயமா இருக்கு, ராத்திரியும் பயமா இருக்கு. நீ பாவத்தில் வாழ்கிறேன்னு அதனால எல்லாரும் பாவத்தில் வாழ்கிறாங்கன்னு அர்த்தமா? அப்படியா? நீ பொய் சொல்றேன்னு எல்லாரும் பொய் சொன்னாங்களா? நீ திருடினேன்னு எல்லாரும் திருடினாங்களா? அப்படியா? நீ கொள்ளை அடிச்சேன்னு எல்லாரும் கொள்ளை அடிக்கிறாங்களா? நீ கள்ளக்காயை எடுத்து போட்ட மற்றவங்களுக்கு கள்ளக்கை எடுத்து போடுறாங்களா? நீ லஞ்சம் வாங்கினா அதனால எல்லாரும் லஞ்சம் வாங்காம யார் சார் வாழ முடியும்? எல்லாரும் தான் வாங்குவாங்க. லஞ்சம் வாங்காம வாழ முடியாத வாழ்கிறவங்க இந்த சபையில இருக்கிறாங்களே. அல்லேலூயா. நீ ஒரு பாவம் செய்ததுனால எல்லாரும் பாவம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நிறுத்து. ஸ்டாப் யுவர் ஆர்கியூமெண்ட். நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாயா? ஆண்டவர் பர்த்திமேயுட்ட கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? நான் பார்வையடைவேன். பாவி, ஆண்டவனுக்கு என்ன செய்யணும் விரும்புறேன்? நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பரிசுத்தமாகணும் விரும்புறியா? இன்றே ஆண்டவர் உன்னை தூய்மையாக்கி விடுவார். ஹல்லேலூயா. அப்படி எவ்வளவு பேர் இருக்கிறாங்களா? மேகம் போன்ற சாட்சிகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யாரும் அப்படி இருக்கிறாங்க? திருப்பி உனக்கு சொல்றேன், மேகம் போன்ற சாட்சிகள் இருக்கிறார்கள். நீ பாவத்தில் வாழ்கிறனால அவனும் பாவத்தில் வாழ்கிறான், மற்றவங்களும் பாவிகள். No, you are wrong. Your calculation is completely wrong. Because you are a sinner, you assume that others are also sinners. No, never. நீ பாவியாக பாவத்தில் வாழ்கிறால எல்லாரும் பாவியாக தான் இருக்கிறாங்க. நீ கணக்கு போடுறது தப்பு தப்பு தப்பு. ஆண்டவருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமா வாழணும்னு ஒரு விருப்பம் இருக்கா அப்படின்னா ஆண்டவர் தான் அழுது தனிமையாக, ஆண்டவர் எனக்கு அந்த பொருளை தாரு இந்த பொருளை தாரு ஒன்றும் கேட்காத. முதலாவது என்னை பரிசுத்தமாக்கும், என்னை சுத்திகரிக்கும் மீட்பரின் ரத்தம் தானே மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி வேறு நதியை அறியே மீட்பரின் ரத்தம் தானே. இயேசுவே இரத்தத்தினால் அதை கழுவி நீ கேட்பாயானால் இன்றே கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் செய்வார். உன்னை புது சிருஷ்டியாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. எந்த பாவத்தை நேசித்தாயோ அந்த பாவத்தை வெறுத்து தள்ளிவிடும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ, தேவனே பிள்ளையா ஜீவிப்பே நான் இதோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய ஒரு அனுபவத்தை உனக்கு தருவார். அதுதான் செயின்ட் அகஸ்டினுக்கு தேவன் கொடுத்த அனுபவம். செயின்ட் அகஸ்டின் வாஸ் யுவர் ரோம். பயங்கர ஒரு போட்டி. செயின்ட் அகஸ்டின் தாயினுடைய கண்ணீரின் ஜெபம். அவர் இன்னொரு நாட்டுக்கு போயிருந்த வேளையில ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்தார், ரட்சித்தார். He had lot of girl friends. நிறைய பொண்ணுங்க இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸாக. அவர் திரும்பி வந்த பிறகு கூப்பிட்டாரு, அகஸ்டின் அகஸ்டின்னு கூப்பிட்டாலும் அந்த பன்னிகள் அந்த பெண்கள். அவர் சொல்லிட்டாரோ, no more that old Augustine. அந்த பழைய அகஸ்டின் அல்ல. I am a new man in Christ. Hallelujah. நான் இயேசுவுக்குள் ஒரு புது சிருஷ்டி என்று சொல்லி இருக்கிறார். நீ ஆண்டவரை கேட்கணும், எப்படி அந்த செயின்ட் அகஸ்டினை மாற்றுவது போல என்னையும் மாற்றும். கேப்பியா? He will change you, man. Hallelujah. செயின்ட் அகஸ்டின், புனித அகஸ்டின், புனித பட்டம் பெற்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தின் ஒரு பகுதி சொல்றேன். கடைசியில அவர் வாழ்ந்திருந்த கான்வென்ட்ல போர்டு போட்டிருந்தாராம், நோ அட்மிஷன் ஃபார் லேடிஸ். பெண்களுக்கு அனுமதி இல்லை. பல நீண்ட ஆண்டுகள் துறவரம் பூண்டு ஒரு கிழவியை கூட பார்க்காம பரலோகத்து போயிட்டாரு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஜீவியம் தருகிறான். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், நான் பாவத்தில் வாழ்றேன்னா what is the meaning of worshiping and following Jesus the Savior? இயேசு ரட்சகரை ஆராய்ச்சிறேன், பாடுறேன், படிக்கிறேன், ஜெபிக்கிறேன்,
நான் பாவத்திலே வாழ்கிறேன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். தேவகுமாரன் இயேசு பாவத்தின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்க தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய இரத்தம் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்தியா உனக்கு ரட்சிப்பை அருளுகிறவர் அவர். என்னால முடியல, கெட்ட வார்த்தை போவதில்லை, நீ இன்றைக்கு அழணும், யூ மஸ்ட் கிரை என்று சொல்லும். என்னால அந்த இடத்துக்கு போகாம இருக்க முடியல, அவனை பார்க்காம இருக்க முடியல, அவளை பார்க்காம இருக்க முடியல. God will give you strength. Hallelujah. ஆண்டவருக்கு பலம் தருவார், கிருபை தருவார். I hate all such things. அப்படி எல்லாம் இதெல்லாம் எனக்கு வெறுக்கிறேன்னு நீ சொல்லக்கூடியவனாக தேவன் உன்னை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அது தேவனுடைய காரியம். ஆண்டவரை தொழுது கொள்ளுறவங்க பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறாங்க. Do you agree? ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அப்படிதான். ஏன்னா அவர் பரிசுத்தர். மற்ற சாமி நம்ம முன்னால வழங்கி வந்த சாமிக்கெல்லாம் எத்தனையோ மனைவி பஞ்சாயத்து எல்லாம் உண்டா, குளத்துக்கு குளிக்க போறவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்குவாங்க. இப்ப நம்ம ஆண்டவர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே யேசையா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தர். நம்மை அப்படியே மாற்றுகிறார். அவரை போல நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். நீங்க ஒப்பு கொடுத்த பரிசுத்தமாக்கிடுவார். ஹல்லேலூயா. அடுத்து பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரையில நீங்க வீட்டுல போய் படிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 2:14 முதல் 17 வரை தேவாலயத்தில் ஆண்டவர் போயிருக்கிறாரு. அங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் இயேசு அவர் பயங்கர கோபப்பட்டிருக்கிறார். அவங்கள காசு பலையெல்லாம் கவுத்து போட்டு சவுக்க உண்டு பண்ண அடிச்சு எல்லாம் துரத்தி, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, நீங்கள் அதை கள்ளர் கொலையாக்கினீர்கள் என்று ஆண்டவர் கடிந்து கொண்டு துரத்துகிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களே, அங்க படிச்சு பாருங்க. 14 முதல் 17 வரையிலும் படிக்கிற வேளையில அங்க ரொம்ப அருமையான ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. புறா விற்கிறவர்களை நோக்கி வேலை இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறது. அவருடைய சிஷ்யர்கள் என்னை கூர்ந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, we must be bold and zealous for God. தைரியமும் தேவ வைராக்கியம் உடையவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறவர்கள் கோழைகளாக சூடு சொல்ல இல்லாதவங்களா இருக்கக்கூடாது. பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறவர்கள் வீரமும் வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். தைரியம், வீரத்தோடு சேர்ந்ததுதான் தைரியம். தைரியமும் be bold and zealous for God. கேட்டீங்களா? இப்ப புரியுதா? அது என்னது? ஆண்டவர் இயேசு ஒருவராக தான் அங்க தேவாலயத்தில் அவருடைய சீசர்கள் கூட இருந்தாங்க, உண்மைதான். ஆனா இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிற அமைச்சராகவோ பதவியிலோ இல்லை. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கரெக்ட். 12 பேர் தான் உண்டு. ஆனா பெருங்கூட்டமான மக்கள் அந்த கோயில இருக்கிறாங்க. அங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்கு தேவனுடைய ஆலயத்தில். ஆண்டவர் இயேசு செய்கிறார், he drove them all out of the temple. Do not make my father's house a house of merchandise. Disciples remembered that it was written, zeal for your house has eaten me up. தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் பட்சித்தது என்று சிஷ்யர்கள் நினைவு கூறுகிறார்கள். ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள் கோழைகளின் கூட்டமாக இருந்தால் மற்றவங்க உங்களை புரிய வச்சு மிளகா அரைச்சிடுவாங்க. வீரமாக வைராக்கியமாக ஆண்டவருக்காக வாழும். கேட்டீங்களா? கேரளா தேசத்தில் ஒரு அம்மா, புருஷன் ரசிக்கப்படாது, அவர் நிறைய தண்ணி அடிப்பார். ஒரு நாள் மதியானத்துக்கு பிறகு அந்த அம்மா ஒரு சபைக்கு விசேஷம் கொடுத்து போயிட்டாங்க. போன வேளையில அங்க ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுங்க, ஞானஸ்நானம் பெற விரும்புறவங்க வாங்கன்னு கேட்டதும் இந்த அம்மா துணி கொண்டு போயிருக்கு போல இருக்கு. இந்த அம்மா ஞானஸ்நானம் பெற்று விட்டது. புருஷன் அறிவால தீட்டிட்டு ரெடியா இருக்கிறாப்புல, அவ வரட்டு ஒரே வெற்றி அவளை 2 துண்டாக்கிறான். அந்த அம்மா நல்லா ஜோம் பண்ணிட்டு வந்தாப்புல. தைரியமான பொம்பளை, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் தைரியமாய் பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஸ்திரீகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு தெபரா இருந்திருக்கிறாப்புல, சும்மா இல்ல. புதிய ஏற்பாட்டில் அன்னம்மா சன்னியாசினின்னு ஒரு அம்மா இருந்தாப்புல. 16 வயசுல நம்பூதிரி பிராமண குடும்பத்தில் பிறந்தவள். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டா இப்ப வெளியே போ,
உடுத்த உடையோடு எடுத்த பைபிளோடு வீட்டை விட்டு போயிட்டா. வாலிப பெண், பியூட்டிஃபுல் கேர்ள். நாங்கள் அவர்களை பார்த்திருக்கிறோம். எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, ஜோம் பண்ணி இருக்கிறாங்க. 94 வயது வரையிலும் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமான சாட்சியாய் பல தேசங்களுக்கு போய் கிறிஸ்துவை அறிவித்திருக்கிறார்கள். ஆண்டவருக்காக. அந்த சாமுவேல் கணேஷ் ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் கணக்கப்பட வரிசையில் இருக்கிறார் செங்கோட்டையில. அவரும் பிராமண குடும்பத்தில் உள்ளவர். ஸ்ரீனிவாச சாஸ்திரிகளுடைய பேரன். இதே கும்பகோணம் மகாமம் குளத்து பக்கத்தில் உபநிதங்கள் நடத்த வந்திருக்கிறார். அவருக்கு தாத்தா கூட இவர் வந்திருக்கிறார். பெரிய மனுஷன். அவரு குடும்பத்தார் சொல்லிட்டாங்க, நீ இயேசுநாதரை ஏத்துக்கிட்டா வெளியே போ, உனக்கு இங்க வேலை கிடையாது. அண்ணன் கழுத்துல கைய வச்சு வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. சுமார் 2 வாரங்கள் சென்னை பட்டணத்தின் தெருக்களில் அலைந்து திரிந்தார். ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார், குடும்பம் கொடுத்தார், வீடு கொடுத்தார், எல்லாம் கொடுத்திருக்கிறார். அவரையும் உலகத்தின் பல நாடுகளுக்கு தேவன் கொண்டு சென்று மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவரை தொழுது கொள்ளுறவங்க பயந்து நாங்களும் பயந்து உயிர் தெழுந்த இயேசு ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரா இல்லையான்னு தெரியாம தான் சீசர்கள் எல்லாம் பயந்து போய் ஒழிச்சு அங்க ரூம்ல கதவெல்லாம் பூட்டிட்டு இருந்தாங்க. உயிர் தெழுந்த கிறிஸ்து அவர்கள் நடுவிலே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தைரியப்படுத்தினார். அதுக்கப்புறம் அதே சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவியில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் பண்ண உபதேசங்கள் எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னார். சீஷர்கள் தைரியம் அடைந்தார்கள், பலனடைந்தார்கள், புறப்பட்டு போனார்கள். அங்க இருந்த பிரதான ஆசாரியும் கூப்பிட்டு எச்சரிப்பு கொடுக்கிறான், இனிமேல் இந்த நாமத்தை குறித்து எவனா சொன்னா உங்களை அடிச்சு சிறைச்சாலை போட்டு கொண்டு விடுவார். அவர்கள் பயப்படவில்லை. ஹல்லேலூயா. தேவாவியை பெற்றிருந்தார்கள். தேவ நாமத்துக்கு பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தரவில்லை. தேவனை தொழுது கொள்பவர்கள் தைரியமாக இருக்கணும், வீரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சேனையின் வீரர்கள் நாம். ஹல்லேலூயா. எழும்பட்டும், கிதியோனின் சேனை எழும்பட்டும். ஹல்லேலூயா. பயமா இருக்கா? ஐயோ. பயப்படுகிறவர்கள் கீலேயாத்து மலைகளுக்கு நடந்து போங்க, இல்லை ஓடி போங்க. ஓடு 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 ஓடு, கீலேயாத்து மலைகளுக்கு ஓடு. பயமா இருக்கா? குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி பயம், சமுதாயத்தை பற்றி பயம், மாமா பற்றி பயம், தாத்தா பற்றி பயம், ஆத்தா பற்றி பயம், எல்லாரும் பற்றியும் பயந்தாங்க. கீலேயாத்து மலை எங்க இருக்குன்னு கேளு, அந்த திசை பார்த்து ஓடியே போய் 32,000 பேர் மீதியானவரோட யுத்தம் பண்ண வந்ததுல 22,000 பேர் பயந்தாங்கோலிகள். Let us be not like them. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சேனையின் வீரர்கள் நாம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு தைரியம் வேணும். நாங்க ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற உண்மைதான், அவரை தான் சேவிக்கிறோம். ஞானஸ்நானம் வாங்கிட்டியோ? அந்த அம்மா ஞானஸ்நானம் பெற்று வரவழையில ஒரு செய்தி, உன் புருஷன் அறிவாளை தீட்டிட்டு இருக்கிறான், உன்னை வெட்டி இப்ப துண்டாக்கிடுவாங்க. அந்த அம்மா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே வந்தது. அந்த மனுஷன் கேட்டா, தமிழ்லே பேசுறேன், நீ அந்த கூட்டத்துக்கு போனாயா? ஆமா போனேன். நீ ஞானஸ்நானம் பெற்றாயா? பெற்றேன். இனி ஞானஸ்நானம் வாங்குவாயா? வாங்க மாட்டேன். ஒரே ஞானஸ்நானம். அவளுடைய புத்தி ஆண்டவர் மாற்றி விட்டார். அவளை தேவன் காத்துக்கொண்டார். பிந்திர நாட்களில் அவளுடைய புருஷனை தேவன் ரட்சித்து விட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பயந்து எவ்வளவு காலம் வாழ்கிறது? அந்த நிக்கோதேமு ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து ஒளிச்சு பயந்து மறுபடி பிறக்கிறன்னா என்னன்னு கேட்டுட்டு போனார். அவர் உண்மையிலே மறுபடி பிறந்துட்டார் இயேசுவின் போதனையை கேட்டு. அதனால இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கு நிக்கோதேமு அங்க வந்திருக்கிறார். 100 ராத்தல் வெள்ளை போலம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணத்திலே அடக்கத்திலே பங்கு பெற்ற பிறகு அவர் வெளியரங்கமான சீஷனாகிவிட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நம்ம எல்லாரும் வெளியரங்க சீஷர்கள். ஹல்லேலூயா. ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது. டாக்டர் அம்பேத்கரை பற்றி ஒரு செய்தி சொல்றேன். அவர் ஒரு மிஷனரி இடத்துல ஞானஸ்நானம் பெற போயிருக்கிறார். மிஷனரி சொல்லிட்டாரு, நான் ஒளிவு மறைவாக உனக்கு ஞானஸ்நானம் தரமாட்டேன், வெளியரங்கமா ஞானஸ்நானம் பெறையா தாரையும். அதுல பயந்துதான். உண்மை விஷயம் இது. அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நான் படிச்சிருக்கிறேன், அவருடைய தத்துவங்களும் நான் படித்து வந்திருக்கிறேன். அதனாலதான் நான் உரிமையோடு பேசுகிறேன். அதனால சாத்மீகமான ஒரு மதத்தில் சேர்ந்துருவோன்னு தான் அவர் புத்த மதத்தில் போய் சேர்ந்துட்டார்.
இந்து மதத்தில் சேரல, அவர் புத்த மதத்தில் சேர்ந்துட்டார். அது தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிடுங்க. இப்ப நம்ம மதத்தில் சேரல, ஆண்டவர் இயேசு யூத ராஜ சிங்கம், ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்று ஜீவிக்கிறார். ஆண்டவர் இயேசு நீங்க எல்லாரும் கண்டு பயந்துதான் வாழணும்னு என்னட்ட சொல்லவே இல்லை. நீங்க பயப்படணும் தான் சொல்லி இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வரை படிச்சு பாருங்க. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் போட வல்லவருக்கு பயப்படுங்க, மனுஷனுக்கு பயப்படாதேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. பயந்து பயந்து எவ்வளவு நாள் தான் நம்ம கதவை பூட்டி ஜன்னலை பூட்டி மூச்சு காட்டாம இருந்துட்டு காலம் தள்ளுறது? பயமேது நமக்கு, பயமேது துதி மிகும் தேவனுக்கு செயல்களால் நாம் இருக்க. பயமேது நமக்கு, பயமேது, பயம் லேது நமக்கு, பயம் லேது. ஹல்லேலூயா. பயம் இல்லாத எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க? இப்போ ஒரு யானையே வருதுன்னு வச்சுக்கணுங்க, தம்ம தம்ம தம்ம, என்ன செய்ய போறீங்க? ஓட போறீங்களா? யானையை கண்டு பயப்படாம இயேசுவின் நாமத்தில் நிறுவனி சொல்ல போறீங்களா? ஐயோ, கேரளாவில் ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் அவர் ஆராதனை நடத்த போற வழியில பாத வழியில ஒரு யானையை கட்டி போட்டுட்டான். யானை பாகிட்ட அவர் சொன்னாரு, நான் ஆராதனைக்கு போகணும், யானையை கொஞ்சம் அவுத்து மாத்துரு. அது முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன் மலையாளத்தில் சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும், மலையாளத்தில் சொல்லி ஏன் குழப்புவானே, தமிழ்ல சொல்றேன். அவர் சொல்லி பார்த்து அவன் கேட்கல. அவர் பார்த்தாரு, யானையை பார்த்து சொன்னாரு, முட்டி போடு யானை, யானையே முட்டி போடுன்னு சொன்னாரு. யானை முழந்தால் போட்டுச்சு, பாதை கிடைச்சது. அவர் ஒதுங்கி போயிட்டாரு. அவர் ஆராதனை முடிஞ்சு நிக்கிற வந்து வெளியே வாராரு. அங்க ஒருத்தர் தலையில கட்டிட்டு ஒரு கவுளு வச்சுட்டு நிக்கிறான். யாருன்னு பார்த்தா அந்த யானை பாக. அவன் சொல்றானா, ஐயா சாமி என்ன காப்பாத்துங்க, யானை எழும்ப மாட்டேன்னு சொல்லுது. உனக்கு ஒதுங்க மாட்டேன்னு சொன்னால, நீ வெயிட் பண்ணு, பொறு, யானை எழும்பும். கெஞ்சி மண்டாடி கால் எழுந்த பிறகு திருப்பி வந்தார். எழும்பிட்டு அல்லேலூயா. அதிகாரம் நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அதிகாரி என்னை மேற்கொள்ளக்கூடாது, நம்முடைய ஜனத்தை மேற்கொள்ளக்கூடாது, நீர் வெற்றி சிறந்தரல வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் எங்கள் அண்ணன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு அதிகாரி அவருக்கு ஒரு மிரட்டல் கொடுத்தாப்ல. என்ன செய்வோம் தெரியுமா அப்படின்னு ஒரு மிரட்டல். ஒரு அதிகாரி, ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய அதிகாரி, எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லல, ஆளுக்க பேர் எனக்கு சொல்ல விரும்பல. அவர் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டாரு. ஆண்டவர் அந்த அதிகாரியை டிரான்ஸ்பர் பண்ணிட்டார். மந்திரிட்ட சொல்லல. நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நமக்கு பயம் எல்லாம் இல்லை. நாங்க என்ன செஞ்சோம் தெரியல. You cannot do anything. You cannot shake the hair even. ஒண்ணுமே ஆண்டு சொல்றார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னால் எண்ணப்பட்டிருக்கிறது. 5 காசுக்கு 2 அடைக்கலம் குறிகள் இருக்கிறது அல்லவா, அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயம் எல்லாம் வேண்டாம். ஆண்டவரை பின்பற்றவர்களுக்கு பயம் இல்லை. ஆவியா இருக்கிற தேவனை தொழுது கொள்கிறோம். நம்ம எப்படி இருக்கணுமா? உங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. பள்ளிக்கூடத்தில் சார் மார்க்கை குறைச்சிருவாரு. சார் எப்படி மார்க்கை குறைச்சிருவாரா? சார் சொன்னாரா, சபைக்கு வந்துட்டு இருந்த ஒரு பாப்பாட்ட, நீ என்ன இயேசுநாதரை பற்றி எல்லாம் சொல்றியா, உங்க மதம் எல்லாம் பரப்ப நினைச்சிருக்குதியா? இந்த செய்தி எனக்கு வந்து நான் சொல்லுங்க, சாரை பார்த்து முறையா நீங்க பேசுங்க. சார்கிட்ட சொல்லுங்க, நாங்க இங்க ஒன்றும் மதம் ஒன்றும் பரப்பல, பாப்பா மதம் பரப்பல, பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கா படிச்சுட்டு வர அவளால இங்க யாரும் ஒன்றும் வந்துடல, நீங்க அதனால ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், தப்பா நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. கேட்கட்டா நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். நான் ஆண்டவர்கிட்ட ஒருக்கா சொன்னேன், மெதுவா சொன்னேன். அவருக்கு சாருக்கு பயம் கண்டு போச்சு. சாரு பயந்து போய் 2 மாணவிகளை வீட்டுக்கு அனுப்பி, என்ன போய் வில்லங்கத்தில் பிடிச்சு விட்டுறாருங்க, எனக்கு வேலை போயிடக்கூடாது, அந்த பாப்பாவை பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லுங்க, அந்த பாப்பா பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு பயமா இருக்கா? எனக்கு பயம் இல்லை. என்ன கண்டுதான் அவங்க பயப்படணும். நான் எல்லாம் பயப்பட போறதில்லை. No sir, I don't give any trouble to the public. அவ்வளவுதான். அவருக்கு குதிப்பும் ஆட்டம் எல்லாம் அடக்கித்தான் வாசிக்கணும். அல்லேலூயா. தேவ மனிதர்கள் மேல் கை போட்டவர்கள் அவங்களுக்கு நல்ல மரணம் வந்ததில்லை. அது எந்த டிபார்ட்மெண்டோ, எந்த அதிகாரியோ, எந்த மனுஷனோ.
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை போட்டவன் ஒருவன் உருப்படியா சாகலையா, நல்ல சாவு அவனுக்கு வரலையா, அவன் குடும்பம் நல்லா இல்லையா. அதனால பயம் இல்லை, இயேசு நம் துணை. ஹல்லேலூயா. பயம் இல்லை, இயேசு நம் துணை. பயம் இல்லை, இயேசு நம் துணை. தேவனை தொழுது கொள்கிறவர்கள், எங்களுக்கு பயமா இருக்கப்பா யோசப்பா, எங்களுக்கு பயமா இருக்கு, உங்களுக்கு பயமா இருக்கா, ஏன் குளிர்லா, உங்க ஒரு பாம்பு போதில்ல, அதுதான் சர்ப்பங்களை மிதிக்கவும். ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் ஒரு இடத்துல பார்த்த ஒரு பாம்பு சொன்னேன் இல்லை, எந்த இடம்னு எல்லாம் கேட்டா இப்ப சொல்ல முடியாது, ஊரும் வேற இடம் சொல்ல, பெரிய பாம்பு. அந்த பாம்பு என்ன கண்டு பயந்து ஓடினதே தவிர நான் அதை கண்டு பயந்து ஓடல. சென்னை பட்டணத்தில் அண்ணா நகர் பகுதியில் ஒரு பெரிய ஆக்சிஜன் நாய் வீட்டுக்காரங்க அவுத்து உள்ள விட்டே கேட்டதை வந்துட்டு வெளியே வந்துட்டு. ஹெட் கான்ஸ்டபிள் செல்வராஜ் மதுரைக்காரரும் நானுமாக ஆழ்ந்த ஜீவிய கூட்டங்கள் வால்போஸ்ட் சொல்ல போனோம். நாய் வெளியே வந்துட்டு, செல்வராஜ் கைகால் உதறிட்டாரு, வேத்து கொட்டிட்டு. நான் பார்த்தேன், தப்புறது என்ன வெளியே ஓடுனா அது விடுமா, இந்த சங்கம் பிடிச்சிடும். இயேசுவின் நாமத்தில் போ. அது வாழை சுருட்டிட்டு வீட்டுக்கு போச்சு. அந்த வீட்டுக்காரங்க கேட்டாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரித்தோம். போயிட்டு பயந்துட்டாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பயம்? அவன் சூனியம் பண்ணிடுவான் இல்லையா, எனக்கு பண்ணாத சூனியமா உனக்கு பண்ணிடுவான். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு யாரெல்லாம் சூனியம் பண்ணா, செத்தவன் பண்ணான், செத்து போக போறவன் பண்ணான்னு எல்லாம் எனக்கு தெரியும். Nothing can shake us. Hallelujah. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Hallelujah. What can man do? நீங்க ஆண்டவர் பட்சத்தில் இருக்கணும். You must be right with God, then you don't need to fear at all. நீங்க ஆண்டவர் கூட இல்லாம நடக்காது. நீங்க குடுகுடுப்பக்காரன்டையும் போவீங்க, சோசியக்காரன்டையும் போவீங்க, ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க அங்க களத்துல மாட ஓட்டுவீங்களா? கர்த்தரை கனம் பண்ணி ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தால் you don't need to fear for anyone or anything at all. Hallelujah. இயேசு பெரியவர், ஜீவிக்கிறார். நீங்க நினைப்பீங்க நான் பாவம் போல இருக்கிறேன். I never fear for anybody. கர்த்தரன் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? தாவீது சொல்றார். தாவீதுக்கு எத்தனை சத்துருக்கள்? தலைமையிலும் அதிகமானவர்கள். The Lord is my light and salvation. Whom shall I fear? யாருக்கு பயப்படுவேன்? நான் பாவம் இருப்பேன். எவனுக்கு வண்டியாவது என் வண்டியில் இடிச்சிட்டுனா நான் பாவம் போல நிற்பேன். ஏன்னா அவன் 500,000 கேட்டுருவான். அதுக்காக நான் பயம் ஒன்றும் படல. செத்துருவேன். ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துட்டு, ஆக்சிடென்ட், எனக்கு தெரியுது, ஐ எம் கோயிங் டு டை நவ். ஆனால் எனக்கு பயமே இல்லையே. அதான் காரணம். உலகத்தில் இருக்கிறவங்க நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்ல, ஆனால் நீங்க பயங்கர தைரியசாலி தான். தைரியம் எங்கேருந்து வந்தது? ஆண்டவர் கற்கிறார். அல்லேலூயா. தேவனை தொழுகிறவர்கள் தைரியமா இருக்கணும். எந்த சூழலிலும் பதட்டமாகிடக்கூடாது. டாக்டர் கைவிட்டுட்டாருங்க, இனி என்ன செய்கிறது? இனி மேல மருவத்துக்கு கொண்டு போங்க. இனி அந்த ஒரு திருநீர் கொண்டு வரங்க, அந்த சாமி அந்த திருச்சி மாறு கொண்டு அவர் கூட்டிட்டு வந்தார். இது ஒண்ணு நடக்காது. செத்தாலும் இயேசுவுக்காக, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக. அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து ராசாவே நீ ஒண்ணு சொல்ல வேண்டும். உங்கள்கிட்ட நாங்க சொல்றது இல்லை, சொல்றதாக இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்கிறவர். விடுவிக்காம போனாலும் பொற்சிலை வணங்க மாட்டோம். நாங்க இதுக்கெல்லாம் பயந்தவங்க கிடையாது. பேர் கிறிஸ்தவ மனுஷன், பால் பிள்ளை கான்ட்ராக்டர், எங்க ஊருக்காரர், பயங்கரமான குடும்பத்தில் உள்ளவர், பேர் கிறிஸ்தவர். அந்த மண்டகாடு கலவர நேரத்தில் போலீஸ் அதிகாரிகள் பிடிச்சிட்டு போய் ஒரு பாறையில ஒரு கூர் ஆயுதம் வச்சிருந்தான். அரசுக்காரங்க, இந்து முன்னணி தலைவர்கள் சேர்ந்து முட்டிமாடு கையாடுத்து வணங்கு, நீ துப்பாக்கி வச்சிருக்கிறான, துப்பாக்கி முனையினால உன்னை இடிச்சு உப்பு வைக்க போறோம். என்ன உப்பு இல்ல சட்னி ஆக்குறாலும் முட்டியும் போட மாட்டேன், கையை எடுக்க மாட்டேன். பேர் கிறிஸ்தவமா, பால் பிள்ளை பேரோட சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் தைரியமாய் வாழ்ந்தவர்கள் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள். நாம் பயப்படுவதற்கு பயமுள்ள ஆவிய பெறல. ஹல்லேலூயா. நம்ம பணிவா பேசுவோம், தாழ்மையா இருப்போம், அன்பா இருப்போம், பண்பா இருப்போம். உன்னால முடிஞ்சதுப்பா அப்படியெல்லாம் நாங்க எடுத்தறிஞ்சு பேச மாட்டோம். நம்ம பயப்பட மாட்டோம். பாஸ்டர் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நல்லது நினைக்கிறேன். நம்ம நாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
நம்ம நாடு நல்ல நாடுன்னு நினைக்கிறேன், நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க முதலமைச்சர் அம்மா பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டு ஆளுகை செய்ய அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். எஸ் சார். அப்படியா? ஆமா, அப்படியே தான். பயமில்லை நமக்கு. ஹல்லேலூயா. தேவனை தொழுது கொள்கிறவர்கள் பயமில்லை. ஹல்லேலூயா. தைரியமா இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 26 வசனம் வரையில் படிக்கிறவர்கள் தேவனை தொழுது கொள்கிறவர்கள் மனம் போல எதுவும் செய்யக்கூடாதான். லெட் மீ கட் ஷார்ட். நான் சுருக்கமா சொல்லி முடிக்க போறேன், கவனியுங்கள். ஆண்டவரை தொழுது உம் சித்தம் தேவா ஆகட்டுமே, நான் ஒரு மண் பாண்டோ குயவன் நீ. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, தம்பி, ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களாக வாழும். பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆண்டவருக்கு விருப்பம் செய்யணும். நான் அதைத்தான் இத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால தான் கிராமவாசியாக மாறிவிட்டேன். நீங்க அந்த கிராமத்தில் இருக்கிறீங்க. ஆமாங்க, அந்த கிராமத்தில் தான் நானும் கிராமவாசிகளில் ஒருவன். உங்க சபை அந்த கிராமத்தில் இருக்கிறது. கொஞ்சம் ஏழை எளிய மக்கள் வருகிறார்கள். ஒரு சின்ன சபை, கிராம சபை. ஒரு நாள் ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த கிராம சபைக்கு யாரும் வரமாட்டாங்க, இந்த சபையில பெண்ணு கொடுக்க மாட்டாங்க, பெண்ணு எடுக்க மாட்டாங்க, பெண்ணு கொடுக்காட்டா வேண்டாம், பெண்ணு எடுக்காட்டா வேண்டாம், போயிட்டே போட்டு. அப்படியா? நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? அது என்ன விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்டவருடைய சித்தம் நம்ம செஞ்சா போதுங்க. காட்டுல இருந்த கேரி சாற்றங்கரையில இருந்தாலும் சரி, அந்த சாரிபாத்து ஊருக்கு விதவிக்க வீட்டுக்கு அங்க போனாலும் சரி, நம்மை போஷிப்பார், நம்மை காத்துக்கிடுவார், நம்ம நடத்தி விடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சித்தம் நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் செய்யணும். நான் அன்றைக்கு சொல்றேன், நானும் ஆண்டவரின் சித்தத்தில் இருக்க வேண்டும். என் குடும்பம், என் பிள்ளைகள் நல்ல பெரிய இடத்துல ஒரு மாப்பிள்ளை, வெளிநாட்டு மாப்பிள்ளை. உண்மையை சொல்றேன், நான் பொய் சொல்லல, குறைச்சி சொல்லிடுறேன். வைரத்தோடு வைர மாலை போட்டு உங்க பொண்ணை நாங்க கட்டிக்கிடுறோம். நீங்க ஒரு பைசா செலவு பண்ணண்டா, எல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டோம். அப்படியா? நாங்க அப்படி நாங்கள் பிரதிஷ்டை பண்ணல, எங்க பொண்ணை அப்படி வளர்க்கல. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் போன் பண்ணாரு, ஐயா கும்பகோணத்தில் இப்படி ஒரு சபை இருக்காம, அந்த சபை எப்படின்னு. அந்த சபையில நாங்க போட்டும் பண்ணுவாங்க, போடாமலும் பண்ணுவாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏன் உங்களுக்கு என்ன பயம்? என் பொண்ணு காதே குத்தலைன்னு அவர் சொல்றாரு, வெளியூருக்காரு. சரி, காது குத்தினாலும் குத்தாட்டாலும் அதை நான் குற்றப்படுத்தி இப்பொழுது பேச வரவில்லை. அது என்னுடைய பாயிண்ட் அல்ல. நான் சொல்றது என்னன்னா, ஆண்டவருடைய விருப்பம் நடப்பிக்க வேண்டும், சித்தம் செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, இது வேண்டான்னா அது வேண்டாம். ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கண்டான்னு சொன்னாரு, இருக்கண்டா. எனக்கு டவுன்ல வீடு தர கால் இருக்கு, டவுன்ல வீடு கிடைக்கும். எனக்கு நான் போன் பண்ணி சொன்னா எனக்கு வீடு தர கால் இருக்கு. ஆண்டவர் சொன்னா நீங்க தான் இருக்கணும், மந்தையோடு தான் மேய்ப்பை இருக்கணும்னு சொல்லிட்டார். அதனாலதான் கிராமவாசியாக கிராமத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, தாராபுரத்தில் இருக்கிறவர்கள் சொன்னார், நீ கும்பகோணத்துக்கு போ. ஆண்டவர் சித்தம் நான் எல்லாம் செய்ய முடியாது, எனக்கு பயமா இருக்குது. யாரெல்லாம் பயமா இருக்கிறவங்க வந்திருக்கிறாங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கிடுறேன். பயமா இருக்கிறவங்க வரலையா? அவங்க பயந்தே போயிட்டாங்களா? ஆமாங்க, அவங்க பயந்தே போயிட்டாங்க. இந்த சபையில ரொம்ப பயந்தவங்க எல்லாம் இருக்க முடியாதாம். அவங்க பயந்தே போயிருவாங்களாம். பேரை மாத்தணும்னு சொல்லுவாராம், ஊரை மாத்தணும்னு சொல்லுவாராம், பிறகு ஏசுநாதர் பிள்ளைன்னு எழுதணும்னு சொல்லுவாராம். எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க போயிடும், எங்க சலுகை எல்லாம் போயிடும். சலுகை ஆண்டவர் சலுகை கிடைச்சா போதும். இந்த சபையிலேயே எங்க அண்ணி சொன்னாங்க, உங்க சபையில இருந்து இந்த சகோதரனுடைய மகளை தவிர வேற அத்தியாயத்தில் யாரும் வரலையா? ஒன்னும் குறை வைக்க மாட்டார் அப்பரே. தம்பி, நாங்க ஆதிவாசிகள், சப்ப மூக்கு, நாங்க அது என்ன இந்துவா எழுதிடுங்க, சலுகை கிடைக்கும். சலுகை கிடைக்க இயேசுநாதரை நாங்க பின்பற்றோம். எப்ப ஆண்டவர் விருப்பம் நம்ம செய்யணும். அது கல்யாணமோ, காட்சியோ, வீடோ, கூடோ, நாடோ, நகரமோ. வெளிநாட்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து நீங்க ஏன் போகல என்னட்ட கேட்குறீங்களா? 1985 தென்கொரியாவுக்கு போறதுக்கு எல்லாம் ஒழுங்காயிட்டு. வெள்ளிக்கிழமை ராத்திரி வரை சொல்லிட்டாங்க, நீங்க தான் போறீங்க, திங்கக்கிழமை காலையில பிளைட். அடியான் ஒரு ஊக்கமான ஜெபம், உம் சித்தம் தேவா ஆகட்டுமே. அடியானே உங்களுடைய சித்தத்தின்படியே வழி நடத்த வேண்டும். எல்லாருக்கும் சந்தோஷம். மெடிக்கல் செக்அப் முடிஞ்சிட்டு, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு, விசா வந்துட்டு, எவ்ரிதிங் வாஸ் ஆல் ரைட்.
but I was very particular to be in the center of God's will. தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கணும் உள்ளதுதான் நமக்கு தீர்மானம், அன்றும் இன்றும் என்றும். அதனால ஆண்டவர் நம்ம போகாம தடுத்துட்டாரு. அண்ணன் ஒருத்தர் போனாரு, பணக்காரர் ஆனாரு, அமெரிக்கா போனாரு, 3 பிளாட் வாங்கினாரு, பங்களா கட்டினாரு, டாடா சுமோ வாங்கினாரு, நல்ல உடம்பு பலமாயினது. என்ன கூப்பிட்டாரு, நான் இப்ப வர்றதாக இல்லை, நான் உங்க ஊழியம் செய்கிறேன், டூரிஸ்ட் விசால வந்துட்டு வா. நோ டைம் அண்ணன். வீடு எல்லாம் ஃபாரின் குட்ஸ், ஷேவிங் பிளேடு முதற்கொண்டு எழுதுகிற பெண் வரையிலும் ஷால் பிளாங்கெட் எல்லாம் ஃபாரின் குட்ஸ். அண்ணன் பாவம் இளவயசுல செத்துட்டாரு. உள்ள நான் சொல்லிதான் ஆகணும், அண்ணன் செத்துட்டாரு. அண்ணன் மனைவியையும் 3 பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டார். எனக்கு அண்ணன் என்றுதான் நான் அன்றும் சொல்லுகிறேன், இன்றும் அவர் மரித்தாலும் எனக்கு அண்ணன் தான். நான் வேதனோடு தான் சொல்றேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, if you are there to do the will of God, you will live forever. நீ வாழ்ந்திருப்பாய், செழித்திருப்பாய். நமக்கு இப்ப பணம் உனக்கு புல்லு, பொருள் ஒரு புல்லு, மண் ஒரு மண்ணு, மரம் ஒரு மரம். ஏசு போதுமே. அப்பா அப்படிதான் வந்திருக்கு. அந்த பிரதிஷ்ட தம்பி, நீ இப்படி ஆட்டுறது போல சுருட்டுறது போல பணத்தையும் பார்த்திருக்கிற, பொருளையும் பார்த்திருக்கிற, எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் மண்ணு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆண்ட ஒரு சித்தம். நீ காட்டுல தான் கொஞ்ச நாள் சாக்கு முன்ன இருக்கணும்னா ஜம்முன்னு போய் உட்கார்ந்துருவேன். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு கூரை போட்டு ஒரு குடிசை தாரேன். எஸ் சார், எஸ் மை லார்ட். கூரை போட்ட குடிசையில சந்தோஷமா இருந்துக்கிட்டேன் சுவாமி. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துதான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு ஆண்ட ஒரு சித்தம் தான் செய்யணும். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் பெரிய இடத்து பொண்ணா அழகா இருக்குதான், நீண்ட முடியா. என் மனைவிக்கு இருந்த முடியை விட இங்க யாருக்காவது நீண்ட முடி இருந்ததா? இல்லை. நீங்க கேளுங்க, பார்த்த ஆள்கிட்ட கேளுங்க. நாங்க எல்லாம் படிக்கலையா? எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இருக்கோம். நீங்க நிறைய பேர் பிறக்கிறவங்கனாலே நாங்க படிச்சு முடிச்சாச்சு. எல்லாம் அழிஞ்சு போகுது. ஆண்டவர் சித்தம் என்ன? எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், எந்த காலேஜில் படிக்க வைக்கணும், எந்த ஊர்ல நம்ம குடியிருக்கணும், எங்க வீடு கட்டணும், எங்க சாமிக்கு கட்டணும். ஹல்லேலூயா. எல்லாம் அவர் சித்தம். பதட்டமும் இல்லை, கலக்கமும் இல்லை, திகிலும் இல்லை, அங்கலாய்ப்பும் இல்லை. என் பையனுக்கு ஒரு அம்மா வேலூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க பையனுக்கு பொண்ணு கிடைக்கல. அவன் வெளிநாட்டில் நிறைய பணம் சம்பாதிக்கிறான். என் பையனுக்கு பொண்ணு கிடைக்க ஜோ பண்ணிக்கிடுங்க பாஸ்டர். அவங்க முஸ்லீம், ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க. ஜோ பண்ண சொல்றாங்க, பொண்ணு கிடைக்கல. ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என்னும் நாமமுள்ள தேவன். இங்க ஒரு பொண்ணு இருக்கு, அங்க ஒரு பையன் இருக்கா. நான் பொண்ணுக்கு பின்னால போகவும் வேண்டாம், நான் அம்மா பொண்ணுங்க பையனுக்கு பின்னால போகவும் வேண்டாம். ஹல்லேலூயா. நேரமானபடியால் என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து கடைசியாக கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியாயிருக்கிற தேவனை நம்ம தொழுது கொள்கிறதுனால யோவான் 15:12 சொல்றாரு, லவ் ஒன் அனதர். ஹல்லேலூயா. ஒருவரில் ஒருவர் நீங்க அன்பா இருக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். as I have loved you, நான் உங்களை எல்லாம் நேசித்த போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். அதனால வாலிபன் வாலிப பொண்ணுகிட்டையும், வாலிப பொண்ணு வாலிப பையன்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு பைபிள்ல சொல்லல. நீங்க அப்படி அன்பா இருக்கிறதுக்கு பேரு காதல். நான் ஒரு உண்மையை சொல்லி தந்துடுறேன். இந்த சபையில இதுவரையிலும் நடந்த கல்யாணங்கள், இதே சபையில உள்ள ஆணும் பொண்ணுமா இருந்திருந்தாலும் ஒரு தடவை கூட பேசாம பழகாம காதலிக்காம இருந்தவங்களுக்கு தான் இந்த சபையில கல்யாணம் நடந்திருக்கு. ஒருவேளை நீங்க வேணுக்குன்னே வம்புக்குன்னே வீம்புக்குன்னே காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்கன்னா இந்த சபையில வச்சு கல்யாணம் நான் நடத்தி வைக்க மாட்டேன். நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் பஞ்சாதியா பாவ மன்னிப்பை கேட்டுட்டு, ஏசுனார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு, சோத்திர பாடலை பாடிட்டு நீங்க கேட்ல வந்து பாருங்க. கேட்டு திறந்திருந்தா உள்ள வாருங்க, கேட்டு பூட்டியிருந்தா உங்க வீட்டுக்கே போங்க. இவ்வளவுதான் எனக்கு சொல்லக்கு தெரியுது இப்போதைக்கு. இதுதான் நமக்கு தீர்மானம். நீங்க எதை தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க கோவிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களில் அன்பா இருந்த போது ஒருவர் அன்பா இருங்கள். ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள் ஒருவர் அன்பா இருக்கணும். முறைக்க கூடாது, கோவிச்சுக்கிட கூடாது. அன்பா இருக்கிற போல நடிச்சுக்கிட்டு பிறகு கக்கர புக்கரன்னு எல்லாம் பண்ணக்கூடாது. ஜெனிலாம் கேட்டீங்களா? உண்மையான அன்போடு இருக்கணும். யோவான் 15:9 சொல்றாரு, என்னுடைய அன்பில நிலைத்திருங்கள்,
அன்பிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அன்பிலே நிலைச்சிருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம கொஞ்ச நாள் ஆண்டவர்கிட்ட அன்பா இருப்போம், பறவை கூட்ட மாத்திக்கலாமா? அது முடியாது. ஆண்டவர்கிட்ட கடைசி மட்டும் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். முடிவு வரையிலும் ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நாமும் கடைசி வரையிலும் அவர்கிட்ட அன்பா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து ரோம சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார் 12:9, ரோமர் 12:9 சொல்றாரு, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. எப்பா இது என்ன வசனம்? இதுதான் நல்ல வசனம், சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, உங்கள் அன்பு லெட் லவ் பி வித்அவுட் ஹிப்போக்ரசி. ஹிப்போக்ரசி, மாயமற்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கடைசியாக கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியர் 3:19 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. Husbands, love your wives and do not betray them. மனைவியிடத்தில் அன்பா இருங்க, ஆண்டவரிடத்தில் அன்பா இருங்க. ஏன் பிள்ளைகளிடத்தில் அன்பா இருங்க பைபிள்ல சொல்லல? You are supposed to love your children. You ought to love your children. நீங்க கண்டிப்பா உங்க பிள்ளைங்கள்ட்ட அன்பா தான் இருந்தாகணும். அதான் ஆண்டவர் வச்ச ஒழுங்கு. உங்க பிள்ளைங்கல்ல, நீங்க கல்யாணம் பண்ண மனைவி தானே, ஆண்டவர் சமூகத்தில் கல்யாணம் பண்ணீங்கல்ல, ஆண்டவர் கொடுத்த மனைவி அல்லவா? உங்க மனைவிட்ட அன்பா இருக்கணும், கசந்து கிடக்கூடாதான். ஆண்டவர்கிட்ட கடைசி வரையிலும் நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும். நம்ம யாரு? ஆண்டவர் தொழுது. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.